वैष्णव जन तो तेन कहिए जे पीड़ पराई जाने रे पर दुखे उपकार करे तो मन अभिमान முதல் வாசகர் வட்டத்தினுடைய அனைத்து நிர்வாகிகளுக்கும் மீண்டும் ஒரு முறை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த புத்தகத்தோட ஒரு நூல் விமர்சனத்தை ஒரு நாளிதழில் ஒரு 2 ஆண்டுகளுக்கு முன்பு வாசித்தேன். வாசித்தவுடன் இது ஜமால் முஹம்மது கல்லூரியினுடைய இஸ்லாமிய தமிழ் பண்பாட்டு ஆய்வு மையம் வெளியிட்டிருக்கக்கூடிய இப்படிப்பட்ட ஒரு நூல் அவசியம் படிச்சே ஆகணும் அப்படின்னு எனக்கு ஒரு யோசனை வந்துருச்சு உடனடியாக. அப்புறம் உடனடியாக மண்டையில தோணுன்னு என்னுடைய கல்லூரி தோழர், என்னோடு இளங்கலை வேதியியல் என்னோடு படித்தவர், இன்று அந்த கல்லூரியினுடைய மிக முக்கியமான பொறுப்புகளில் இருக்கக்கூடிய மரியாதைக்குரிய திரு ஜாஃபர் அவர்களிடத்திலும் சொன்ன உடனே அவர் உடனடியாக அந்த நூலை வாங்கி எனக்கு பரிசாக அளித்தார். பரிசளிக்கப்பட்ட அந்த நூல் ஒரு புதிய வரலாற்று தடத்தை, ஒரு புதிய வரலாற்று ஆய்வை, ஒரு புதிய வரலாற்று சிந்தனையை, ஒரு புதிய வரலாற்று தரவுகளை நமக்கு ஒரு 262 பக்கங்களில் கொடுக்கிறது. உண்மையிலேயே இந்த நூலை படித்து முடிக்க எனக்கு ரொம்ப நாள் எடுத்துக்கிட்டாலும் இப்ப இந்த குறிப்பு தயார் பண்றதுக்காக மீண்டும் ஒரு முறை மறுவாசிப்பு செய்தேன். ஒரு 5 நாட்கள். எனக்கு என்ன யோசனை தோணுச்சுன்னா, இப்படிப்பட்ட ஒரு ஆய்வு நூலை எழுத வேண்டிய அவசியம் ஏன் ஏற்பட்டது? அது ஒரு மிகப்பெரிய ஒரு பிரபலமான ஒரு கல்லூரி, பழமை வாய்ந்த கல்லூரி. இந்த கல்லூரியில் இருக்கக்கூடிய ஒரு இஸ்லாமிய தமிழ் பண்பாட்டு ஆய்வு மையம் இப்படி ஒரு ப்ராஜெக்டை எடுத்துக்கிட்டு ஏன் செய்யணும் அப்படின்னு எனக்கு யோசனை தோணுச்சு. ஏன்னா இந்திய சுதந்திர போராட்ட வரலாறு என்பது ஒரு மிக பெரிய மக்கள் பங்கேற்ற ஒரு இயக்கம். மக்கள் என்று சொல்லும் பொழுது இந்தியாவினுடைய மக்கள் தொகையில், அன்றைய மக்கள் தொகையில் ஒரு மிக பெரும்பான்மையானவர்கள் பங்கேற்ற ஒரு மிகப்பெரிய மக்கள் எழுச்சி இயக்கம் அது. அதில் குறிப்பாக இஸ்லாமிய சிறுபான்மை மக்களுடைய பங்களிப்பு பற்றி ஒரு பெரும் தேடலை இந்த ஆய்வு மையம் நடத்தி அதை ஆவணமாக வெளியிட்டு, அந்த ஆவணத்தை எல்லோரும் படிக்க வேண்டும் அப்படின்ற ஒரு புறச்சூழல் உருவாகி இருக்குல்ல, அந்த புறச்சூழல் தான் எனக்கு கவலை அளிக்கிறது. அந்த புறச்சூழல் தான் இன்று இந்த நூலை பற்றி பேச வேண்டிய தேவையும் கட்டாயத்தையும் உருவாக்கி இருக்கிறது. அப்படி ஒரு மிக முக்கியமான ஆய்வு நூலை, இந்த நூலை உருவாக்கிய பேராசிரியர் ராஜா முகமது ஐயா அவர்களுக்கு முதலில் என்னுடைய பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு மிக நேர்த்தியான, ஒரு நீண்ட தேடல்களை தொடர்ச்சியாக செய்து இந்த புத்தகத்தை சரிபார்த்து, எனக்கு தெரிஞ்சது வரைக்கும் நான் படிச்ச இந்த 262 பக்கத்துல ஒரு இடத்துல கூட எழுத்துப்பிழையோ சொற்பிழையோ இல்லை. அப்ப அந்த அளவுக்கு மிக நேர்த்தியாக ஒரு கூட்டு உழைப்பில், அவருடைய தனி மனித முயற்சியில் இந்த நூல் வெளிவந்திருக்கிறது அப்படின்னு சொன்னா அது மிகையாகாது. தமிழக முஸ்லிம்களினுடைய வாழ்நிலை பற்றி, அரசியல் சமூக பொருளாதார நிலைமைகளை பற்றி நமக்கு எல்லாருக்கும் ரொம்ப ஒரு வேகான ஒரு புரிதல் தான் இருக்கும். ஏன்னா நமக்குள் ஒரு பொது புத்தியில் உருவாகி இருக்கக்கூடிய சில சிந்தனை ஓட்டங்கள் இருக்குல்ல, அது பள்ளி கல்லூரி காலங்களில் இருந்து படித்து நாம் இருக்கக்கூடிய புறச்சூழல்களில் இருந்து நாம் சில விஷயங்களை உள்வாங்கி இருக்கிறோம்ல, அது மட்டுமே நம்முடைய சிந்தனையில் மேல இருக்கும். அது பொதுவாக ஆங்கிலத்துல கூட சொல்லுவாங்க, டாப் ஆஃப் த மைண்ட்ல என்ன இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஆக பெரும்பான்மையில் இருக்கு. இஸ்லாமியர்களை பற்றி ஒரு புரிதல் ஒண்ணு இருக்கும். அந்த புரிதல் நிச்சயமாக இந்த நூலை படித்தால் நிச்சயமாக ஒட்டுமொத்தமாக அகன்றுவிடும் என்கிறதுதான் என்னுடைய தாழ்மையான கருத்து. ஒரு 12 அத்தியாயங்களை கொண்டிருக்கக்கூடிய ஒரு நல்ல ஆய்வு நூல். நான் நல்ல ஆய்வு நூல்னு நான் ஏன் சொல்றேன் அப்படின்னா, மிக நேர்மையாக இந்த ஆய்வு செய்யப்பட்டிருக்கிறது. நேர்மைக்கு
என்ன அறிஞ்சொல் பொருள் என்பதையெல்லாம் இங்க இருக்கக்கூடிய ஆகப்பெரிய சான்றோர் பெருமக்களுக்கு நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை என்று நான் கருதுகிறேன். நேர்மை என்று சொல்லும் பொழுது அதிநேர்மையாக இந்த நூலை ஆய்வு செய்து நூலாசிரியர் வழங்கியிருக்கிறார். என்ன காரணம்? எந்த இடத்தில் ஆய்வை ஒட்டி கிடைக்கக்கூடிய தரவுகளை கொஞ்சம் கூட திருத்தம் இல்லாமல், ஒரு சிறு மாற்றம் கூட செய்யாமல், எங்கெங்க தவறு இருக்கோ அதுல இவருடைய பர்ஸ்பெக்டிவ்ல அது எங்க தவறுன்னு நினைக்கிறோமோ அந்த தவறை சுட்டி காட்டி இருக்கிறார், நிறைகளை கொட்டி சேர்த்திருக்கிறார். அதனால இஸ்லாமியர்கள், அதுவும் குறிப்பாக தமிழக முஸ்லிம்கள் தேசப்பற்றாளர்களா இல்லையா என்கின்ற ஒரு மிகப்பெரிய கேள்வியை இன்று எழுப்பிக் கொண்டிருக்கிறார்கள். இது ஒரு பொது வழியில் ஒரு மிகப்பெரிய விவாதமாக மாறிக்கொண்டிருக்கிறது. அந்த விவாதத்திற்கு ஒரு பேசு பொருளாக மாறி இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனைக்கு இந்த படைப்பு அதற்கு ஒரு பெரிய தடுப்பரணாக இருக்கிறது என்று நான் கருதுகிறேன். தடுப்பரண் என்று சொல்வதை விட நீங்கள் சொல்வதெல்லாம் அத்தனையும் பொய், இது மெய் அப்படின்னு காட்டக்கூடிய அளவிற்கு இந்த புத்தகத்தினுடைய ஆய்வுகள் இருக்கிறது. இந்த படைப்பு பரவலாக்கப்பட வேண்டும், பேசப்பட வேண்டும். இன்னும் சொல்ல போனால் இதை ஆகப்பெரிய வேலையாக இந்த நூல் பிரதிகளாக அச்சிட்டு பொது சமூகத்தில் கொடுக்கப்பட வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஆழமான கருத்து. அதை நாம் தான் செய்ய வேண்டும் என்று நான் கருதுகிறேன். துவக்கத்துல இந்த நூல் எதை பற்றி பேசுகிறது என்று சொன்னால், தமிழ்நாட்டு இஸ்லாமியர்களினுடைய வகை பிரிவுகள், அவங்க எப்படிலாம் அவங்களுடைய பிரிவுகள் எப்படி இருக்கு, அது சம்பந்தமான சில தகவல்கள் இருக்கு. அது நம்முடைய தேடலுக்கு சில உணவுகளை அது ஊட்டுகிறது. அப்படி ஒரு தெரிந்துக்க வேண்டிய தேவையும் கட்டாயமும் இருக்கு. சமூக பொருளாதார the social economic background of the தமிழ்நாடு முஸ்லிம்ஸ் பற்றி நாம் புரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கு. அப்படி புரிந்து கொள்ளும் பொழுதுதான் நாம் ஒரு நேர்மையான பார்வையை அவர்கள் மீது கொடுக்க முடியும் என்கின்றதால் அந்த ஒரு முதல் அத்தியாயத்தில் அவர்களுடைய வகைகள், பிரிவுகள், அவர்கள் என்னென்ன தொழில் செய்து கொண்டிருக்கிறார்கள், எப்படியெல்லாம் அந்த தொழிலை செய்வதற்காக அவர்கள் தங்களை தயார்படுத்தி கொண்டார்கள், அப்படி தயார்படுத்தி கொண்டிருந்த போது அவர்களுடைய வாழ்நிலை என்ன, அந்த வாழ்நிலையை ஒட்டி அவர்கள் எங்கே குடியிருக்க வேண்டிய அவசியமும் ஏற்பட்டது. இப்படி பல விஷயங்கள் அந்த நூலில் இருக்கிறது. நமக்கு ஏற்கனவே தெரியும், 1857 சிப்பாய் கழகம் என்று சொல்லுகிறார்கள். அது சிப்பாய் கழகமா, புரட்சியா, அது ஒரு பேரெழுச்சியா, அதற்கு வெவ்வேறு பெயர்கள் இருக்கு. ஏராளமான ஆய்வு நூல்கள் வேலூர் சிப்பாய் கழகம் 1857க்கான அந்த சிப்பாய் கழகத்தை ஒட்டிய ஏராளமான ஆய்வுகளை இன்னும் செய்து கொண்டுதான் இருக்கிறார்கள். ஆங்கிலேயர்களுக்கு எதிராக தமிழகத்தில் நடைபெற்ற பல கிளர்ச்சி, தன்னெழுச்சியான போராட்டங்களினுடைய ஒரு பதிவை இந்த நூல் பதிவு செய்கிறது. அதில் குறிப்பாக ஒரு முக்கியமான விஷயத்தை இந்த நூல் பதிவு செய்கிறது. அதான் ஒரே ஒரு பேராகிராஃப் இருக்கு, அது முக்கியமா நம்ம படிக்க வேண்டியது இருக்கு. இந்தியாவில் ஆங்கிலேயரின் ஆட்சியில் இருந்த குடிமக்கள் என்ற வகையில் அரசின் போக்கினை எதிர்த்து முதலில் கிளர்ச்சியில் ஈடுபட்டவர்கள் முஸ்லிம்கள் தான். அதை ஒன்றும் அவர் வேகா சொல்லிட்டு போகல, பொத்தாம் பொதுவா சொல்லிட்டு போகல நூலாசிரியர். இத்தகைய கிளர்ச்சிகள் தமிழ்நாட்டில் வேலூர், சென்னை போன்ற நகரங்களிலும் அதன் சுற்று வட்டாரங்களிலும் நடைபெற்றது. இத்தகைய கிளர்ச்சிகளை வஹாபி இயக்கத்தை சேர்ந்தவர்கள் முன்னின்று நடத்தினார்கள் அப்படின்னு சொல்லி அதற்கான ரெஃபரன்ஸ கொடுக்கிறாங்க. அதே போல கிபி 18ஆம் நூற்றாண்டில் தீவிரவாத எண்ணம் கொண்டுள்ள முஸ்லிம்கள் அடங்கிய குழு ஒன்று வஹாபி இயக்கத்தை ரேபரேலியில் துவக்கியது. அதனுடைய பரவியது. இஸ்லாம் மதத்தின் அசலான போதைகள் இயக்கப்பட்டது. இந்தியாவில் ஆங்கிலேயர்களின் ஆட்சியை அகற்றிவிட்டு முஸ்லிம்களுடைய ஆட்சியை நிறுவ வேண்டும் என்பது அவர்கள் நோக்கமாக இருந்தது. அப்போ ஒரு கிளர்ச்சி என்று ஆளுகின்ற ஆட்சியாளர்களுக்கு எதிராக ஒரு மனோநிலையை, ஒரு கலகத்தை உருவாக்கக்கூடிய பணிகளை தமிழ்நாட்டிலே இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள், குறிப்பாக முஸ்லிம்கள் செய்திருக்கிறார்கள் என்கின்ற தகவல் வருகிறது. அதே போலவே இதற்கும் முன்னதாக 1763 சென்னை மாகாணத்தில் ஒரு மிகப்பெரிய கிளர்ச்சி நடைபெற்றது. அந்த கிளர்ச்சியை முன்னின்று நடத்தியவர் யூசுப் கான் என்று சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய போர்ப்படை தளபதி.
யூசுப் கானுடைய வரலாறு சம்பந்தமாக இன்றும் விவாதிக்கப்படுகிறது, பெரும் ஆய்வுகள் நடத்தப்படுகிறது. ஒரு முன்னணி திரைப்பட நடிகர் அவரை பற்றிய ஒரு படமே எடுப்பதாக முன்னர் அறிவித்தார். இப்போது அந்த படம் எடுக்கப்படவில்லை என்பதெல்லாம் அது ஒரு தனி கதை. ஆனால் அப்படிப்பட்ட ஒருவர் தன்னுடைய படைகளை திரட்டி கொண்டு ஆளுகின்ற ஆட்சியாளர்களுக்கு எதிராக ஏன் அப்படி நடந்தார் என்பதற்கான உண்மை தரவுகளை, சரித்திர வரலாற்று விஷயங்களை இந்த நூலில் அற்புதமாக பதிவு செய்கிறார். அப்ப இந்திய சுதந்திர போராட்டத்தின் துவக்கத்தை நாம் உற்று நோக்கினால் அதுல இஸ்லாமியர்களுடைய பங்கு குறிப்பிடத்தக்கது. அது மாற்றுக்கிறதே இல்லை. ஏனமை ஒட்டுமொத்தமான மக்களுடைய பேரெழுச்சி என்று சொன்னாலும் அதில் குறிப்பாக இஸ்லாமியர்களுடைய பங்கு போற்றி பாராட்டப்பட வேண்டியது. அப்ப அதற்கான ஒரு திரியை பற்ற வைத்து அந்த திரியில் இருக்கக்கூடிய அந்த கங்கு அணையாமல், அதாவது அந்த சுதந்திர போர் என்கின்ற அந்த உணர்வு வேலோங்கி நிற்பதற்கு இப்படியாக இருந்த போராளிகள், மிகப்பெரிய படை கொண்டவர்கள் எல்லாம் பணியாற்றி இருக்கிறார்கள் என்பதற்கான வரலாற்று சான்றிதழ்களை இந்த நூல் செய்திருக்கிறது. ஏற்கனவே நான் சொன்னது மாதிரி 1857 சிப்பாய் கழகம், அதனுடைய எழுச்சி இதெல்லாம் இருக்கு. அதன் தொடக்க புள்ளியான காரணிகளை பற்றியும் கூட இந்த தகவல்கள் இந்த புத்தகத்துல இருக்குது. ஏன்னா இப்படி இருந்த போதும் கூட அந்த போராட்டத்தில் தென்னிந்தியாவில் இருந்தவர்களினுடைய பங்களிப்பு பற்றி போதுமான தகவல்கள் இல்லை என்பது வருத்தம்தான். அது உண்மைதான். அது நூலாசிரியர் ஒரு இடத்துல பதிவு செய்கிறார். ஆனால் பின்னர் நடந்த ஆய்வுகளில் வந்துள்ள தகவல்களின் அடிப்படையில், அந்த ஆய்வுகள் எப்ப நடத்தப்படுது அப்படின்னு சொன்னா 1957 58 இந்த 2 ஆண்டுகளில் நடைபெற்ற அந்த ஆய்வுகளில் போது கிடைக்கக்கூடிய தரவுகளை வைத்துக் கொண்டு ஒரு திட்டமிட்ட ஒரு உறுதியான ஒரு நிலைப்பாட்டுக்கு வர முடியும் என்று சொன்னால், ஒரு 1044 சிப்பாய்கள் தண்டனைக்கு உள்ளாக்கப்படுகிறார்கள். சென்னை மாகாணத்தில் கூட அந்த சிப்பாய் கழகத்தின் பொழுது அந்த 1044 பேரில் ஆக பெரும்பான்மையினர் இஸ்லாமியர்கள். அப்பனா அதோட கணக்கு நம்ம பார்த்தோம்னா ஆல்மோஸ்ட் 2/3, ஆல்மோஸ்ட் 2/3 பங்கு அந்த 1044 பேரில் இஸ்லாமியர்கள் இருந்திருக்கிறார்கள். அப்போ இது ஒரு மிக முக்கியமான தகவலாக இருக்கிறது. எதுவுமே செய்யாதவர்கள், இதை பற்றியெல்லாம் அவர்களுக்கு பேசவே தகுதியாதவர்கள், இன்னும் சொல்ல போனா அவங்களுக்கு தேசபக்தியே கிடையாது அப்படின்லாம் சொல்லப்படக்கூடிய இந்த காலத்தில் இப்படியான சில தகவல்கள், தரவுகள், உண்மையான ஆய்வுகளை சொல்லக்கூடிய நூல்கள் மேலும் மேலும் விவாதிக்கப்பட வேண்டும். அதில் இருக்கக்கூடிய சில நல்ல விஷயங்களை, நல்ல அம்சங்களை இந்த தமிழ் கூறும் நல்ல உலகம் மட்டுமல்ல, இந்தியா முழுவதும் அதை கொண்டு சேர்க்க வேண்டிய மிக முக்கியமான பங்கு நம்மை போன்று இருக்கக்கூடிய தேசப்பற்று உள்ளவர்களுக்கு அவசியம் செய்ய வேண்டும் என்று நாம் கருத வேண்டிய தேவையும் கட்டாயம் இருக்கிறது. இப்போ இதுல இன்னொன்னு பாத்தீங்கன்னா, அப்படி இந்த கிளர்ச்சிக்கு ஆதரவாக செங்கல்பட்டு, வடார்காடு மாவட்டத்தில் இன்னும் சொல்ல போனா குவியலாக இஸ்லாமியர்கள் இருக்கக்கூடிய பகுதிகள். உதாரணத்துக்கு நீங்க இப்பவும் கூட அப்படிதான் இருக்கு. அதற்கு பல காரணிகள் உண்டு. இப்ப உதாரணமாக சென்னை நகரத்தில் இன்றும் கூட, சென்னை பெருநகரத்தில் திருநெல்வேலியில், திருவல்லிக்கேணியில் ஏராளமான இஸ்லாமியர்கள் ஒரு குவியலாக இருக்கக்கூடிய ஒரு இடம். அந்த திருவல்லிக்கேணியில் நாம் சொல்லக்கூடிய ஒரு 100 ஆண்டுகளுக்கு முன்பு அந்த ட்ரிப்ளிகேன்ல இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் நாங்கள் அந்நிய ஆட்சிக்கு எதிராக போராட தயாராகிவிட்டோம் என்று சொல்லி துண்டறிக்கை வெளியிட்டது மட்டுமல்ல, அந்த காலத்துல பிரிண்டர்ஸ்ல போய் அடிக்கிற போஸ்டர் எல்லாம் கிடையாது. கையால் எழுதி ஆங்காங்கே போஸ்டர்கள் ஒட்டப்பட்டதையெல்லாம் வரலாற்று ஆய்வாக இன்று நமக்கு தரவுகளாக கிடைக்கிறது. அதெல்லாம் இன்னைக்கு இந்த நூல்ல பதிவாயிருக்கு. அப்ப இன்னொன்னு ஒரு கட்டத்தை பாருங்க, நீங்க அதை எப்படி பண்றாங்கன்னு பாருங்க. அது அவங்களுக்கு எவ்வளவு தேசப்பற்று இருந்திருந்தால் இப்படியான வாசகத்தை சொல்வார்கள். ஏன்னா அவங்க எப்பவுமே இஸ்லாமியர்கள் எல்லா புகழும் இறைவனுக்கே என்றுதான் சொல்லுவார்கள். அப்படி எல்லா புகழும் இறைவனுக்கே என்று சொல்லும் பொழுது, இந்த பிறப்பில் நான் செய்யக்கூடிய எல்லா நல்லது கெட்டதுகளுக்கும் ஏக இறைவனாகிய அல்லாஹ் தான் காரணம் என்று இஸ்லாம் சொல்லுகிறது.
அந்த இஸ்லாம் சொல்லுகிற, இஸ்லாத்தை பின்பற்றுகிற அந்த மக்கள் எப்படியான வாசகத்தை போஸ்டர்ல எழுதுறாங்க பாருங்க. போராடுபவர்கள் சொர்க்கத்திற்கும், போராடாமல் தூங்குபவர்கள் நரகத்திற்கும் செல்வார்கள் என்று சுதந்திர போராட்ட வீரர்களை உசுப்பேத்த, அவர்களை உணர்ச்சி வயப்படுத்த இப்படியான போஸ்டர்லாம் அந்த காலத்துல ஒட்டி இருக்காங்க. நீங்க இதெல்லாம் இப்ப எழுதுறது ஒன்றும் பிரச்சனையே இல்லைங்க. நீங்க அந்த காலத்துல நீங்க உள்ள இருந்து அப்படி பேசினவங்க அப்படி இருந்திருக்கிறாங்கன்றதையாவது நம்ம ஏற்றுக்கணும்ல. அப்படி ஏற்றுக்காமல் போவதனுடைய விளைவுகளை தான் இன்று நாடு சிந்தித்துக் கொண்டிருக்கிறது அப்படின்றதான் பாக்குறோம். அதே மாதிரி திருவள்ளிக்கேணியில் அப்படியெல்லாம் உணர்வேற்றிய அப்படியான இஸ்லாமியர்கள் தான் பல்லாவரத்தில் இப்ப பல்லாவரம் ஒரு பெரிய பட்டாலியன் கேம்ப் எல்லாம் இருக்கு, உங்களுக்கு தெரியும். ரெஜிமெண்ட்ஸ் எல்லாம் அங்க இருக்கு. அந்த பல்லாவரத்தில் இருக்கக்கூடிய இந்த ராணுவ முகாமில் கிளர்ச்சிக்காரர்கள் உள்ளே போய் சண்டையிடுகிறார்கள். ஆங்கில ராணுவத்திற்கும் இந்திய கிளர்ச்சியாளர்களுக்கும், அதிலும் குறிப்பாக இஸ்லாமியர்கள் தலைமை தாங்கக்கூடிய கிளர்ச்சியாளர்கள் அங்க போய் சண்டை போடுகிறார்கள். அதற்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய, இன்னைக்கு கொஞ்சம் எட்டி அது இன்னொரு மாவட்டமாக இருக்கு, ஸ்ரீபெரும்புதூர். அங்க ஸ்ரீபெரும்புதூர்ல ஒரு கேம்ப் இருக்கு, அந்த கேம்ப்லயும் போய் சண்டை போடுறாங்க. அப்போ இப்படி ஏராளமானவர்கள் போய் சண்டை போடுறாங்க, நேரடி களத்தில் போராடுகிறார்கள் ஆங்கில ஆட்சிக்கு எதிராக. ஆனா ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, 1044 சிப்பாய்களில் 2% இஸ்லாமியர்கள். அப்ப என்ன நமக்கு கணக்கிடுவதுன்னா கிட்டத்தட்ட ஒரு 800 இஸ்லாமியர்கள் இருப்பாங்க. அந்த 800 இஸ்லாமியர்கள் தான் அந்த சிப்பாய் கழகத்திலே பங்கேற்று அந்த ஒரு மிகப்பெரிய கிளர்ச்சியை நடத்தி இருக்கிறார்கள் என்கின்ற தகவலும் அதில் பாருங்க. குறிப்பாக அதில் அந்த கிளர்ச்சியில் பங்கு பெற்றதால் ஒரு சிப்பாய், அதுவும் தஞ்சாவூரை சேர்ந்த ஷேக் இமாம் என்கின்ற ஒரு சிப்பாயை அப்பொழுதே தூக்கில் எடுக்கிறார். ஏதோ தூக்கு தண்டனை கொடுப்பது என்பதையெல்லாம் ஏதோ யாரும் புறந்தள்ளி விட்டோ இல்ல மன்னிப்பு கடிதம் கோரி எழுதிவிட்டோ போகல. இந்த தூக்கு தண்டனையை மனதார ஏற்றுக்கொண்டு இந்த நாட்டிற்காக தியாகம் செய்தவர்களும் இஸ்லாமியர்களும் உண்டு என்பதை மீண்டும் மீண்டும் நாம் நிரூபிக்க வேண்டிய காலத்தில் இருக்கிறோம் அப்படின்றதான் விஷயம். அடுத்ததாக, நான் ஏன் இந்த நூல் ஒரு நியாயமான ஆய்வு செய்திருக்கிற நூல் என்று நான் சொல்றேன் அப்படின்னா, ஏன் நூலாசிரியர் ஒரு 2-3 விஷயங்களை அவர் நியாயத்தராசோடு நிற்கிறார். ஏன் நியாயத்தராசோடு நிற்க வேண்டும்? எந்த இடத்தில் இஸ்லாமியர்கள் தவறு செய்தார்கள், அவர்களுடைய பார்வையில் எங்கே தவறு இருந்தது, அவர்களுடைய பார்வையில் எங்கே நிறை இருந்தது, எதை அவர்கள் தழுவிக்கொண்டார்கள், அப்படி ஏன் அவர்கள் தழுவிக்கொண்டதற்கான காரியங்கள் என்ன, அவர்கள் ஏன் நழுவிக்கொண்டார்கள், அப்படி நழுவுவதற்கான காரியம் என்ன, இதை நீங்க ஒரு சரியான அணுகுமுறையில் இருந்தா தானே நீங்க இத எழுத முடியும். எழுதக்கூடியவர் நூலாசிரியர், இதை தொகுத்து கொண்டிருப்பவர் ஒரு இஸ்லாமியர். ஆனா அவர் எந்த இடத்துலையும் இதுல நாங்க பண்ணது எல்லாமே ரைட்டு, மற்றவங்க பண்ணது எல்லாமே தப்பு அப்படின்னு சொல்லவே இல்லைங்க. நீங்க அதுதான் அந்த நேர்மையைத்தான் நான் பாராட்ட வேண்டும் என்று நான் கருதுகிறேன். நான் அவ்வளவு இடங்கள் அடிக்கோடிட்டு இருக்கிறேன். அவ்வளவு இடங்களிலும் இப்படி நடந்து கொண்டதனுடைய விளைவு, இப்படி நடந்து கொண்டதனுடைய பயன், இது எல்லாத்தையும் அழகாக இந்த நூல் பேசுகிறது. அதுதான் உண்மையான ஆய்வு. இன்னைக்கு ஆய்வுகளே நடத்த முடியாத அளவுக்கு எல்லாம் இன்னைக்கு இருக்கு. அப்படி ஆய்வு நடத்தப்படுபவர்கள் எல்லாம் நீங்க எப்படி சிக்கொண்டிருக்கிறார்கள் என்பதெல்லாம் நமக்கு தெரியும். ஆனால் இப்படிப்பட்ட ஒரு ஆய்வை நடத்தும் பொழுது இஸ்லாமியர்களுடைய எண்ண ஓட்டங்கள், மன சிந்தனைகள் எப்படி இருந்தது, எதனால் அவர்கள் போனார். இப்ப உதாரணத்துக்கு இஸ்லாமியர்களில் தமிழ்நாட்டு இஸ்லாமியர்கள் அல்லது வடநாட்டு இஸ்லாமியர்கள் கொஞ்சம் சுதந்திர போராட்டத்தினுடைய வீச்சு, அதாவது தென்னாப்பிரிக்காவில் இருந்து காந்தி வந்த பிறகுதான் இந்திய சுதந்திர போராட்ட வரலாற்றுமே ஒரு மக்கள் இயக்கமாக மாறுகிறது என்கின்ற வரலாற்று உண்மை நமக்கு தெரியும். அந்த வரலாற்று உண்மையை நாம் ஏற்றுக்கொள்கிறோம். ஆனால் அப்படிப்பட்ட அந்த வரலாற்று சிறப்பு மிக்க மக்கள் எழுச்சியில் கூட இஸ்லாமியர்கள் கொஞ்சம் லேட்டா தான் ஜாயின் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்ற உண்மையை இந்த நூல் எங்கேயுமே மறுக்கவே இல்லை. அதற்கு என்ன காரணம் என்கிறதை இந்த நூல் ஆய்வு செய்கிறது. உதாரணத்துக்கு 1887 காங்கிரஸ் கட்சியினுடைய 3வது மாநாடு, ஏராளமான இஸ்லாமியர்கள் போய் கலந்துக்கிறாங்க. ஒரு 45 பிரதிநிதிகள் கலந்துக்கிறாங்க.
அதுக்கப்புறம் 1894 நடைபெற்ற காங்கிரஸுடைய 10வது மாநாடு, அதுக்கப்புறம் 1898 நடைபெற்ற 14வது மாநாடு, 1903 நடைபெற்ற 19வது மாநாடு, இப்படி மாநாடுகளினுடைய பட்டியலை எடுத்து அதில் எவ்வளவு இஸ்லாமியர்கள் பங்கேற்றிருக்கிறார்கள், அதுவும் குறிப்பாக தமிழ்நாட்டில். ஏன் தேசிய நீரோட்டத்தில் இஸ்லாமியர்கள் காந்தியினுடைய கொள்கைகளை ஏற்றுக்கொண்டு, காங்கிரஸ் கட்சியினுடைய கொள்கைகளை ஏற்றுக்கொண்டு இந்த நாட்டிற்கு அந்த வழியில் சென்றால்தான் ஒரு புது மறுமலர்ச்சி கிடைக்கும் என்பதை நம்பி அந்த போராட்டத்தில், தேச விடுதலை போராட்டத்தில் ஈடுபடுகிறார்கள் என்கின்ற தகவல்களை இந்த நூல் பதிவு செய்கிறது. அப்போ 1906 முஸ்லீம் லீக் உருவாக்கப்படுகிறது. காங்கிரசுக்கும் முஸ்லீம் லீக் என்கின்ற இந்த அமைப்புக்கும் உள்ள தத்துவார்த்த வேறுபாடுகள் குறித்து இந்த நூல் பேசுகிறது. அந்த தத்துவார்த்த வேறுபாடுகள் எதிலிருந்து துவங்குகின்றது என்பதை கூட ரொம்ப பெரிய அளவுக்கு இல்லாட்ட, ரொம்ப ஆழமாக இல்லாட்டா கூட இருவேறு திசைகளில் பயணிக்கக்கூடிய இரு இயக்கங்களினுடைய எந்த சார்பும் இல்லாமல் தான் இந்த நூல் பதிவு செய்யுது. அப்போ காங்கிரஸிடம் உள்ள பிளஸ் அண்ட் மைனஸ், முஸ்லீம் லீக் கிட்ட உள்ள நிறை குறைகள், இதை இரண்டையும் பதிவு செய்கிறது. ஆனால் இந்திய தேச விடுதலைக்கு இருவரும் இணைந்தால்தான் ஒரு புதிய மறுமலர்ச்சியை, ஒரு விடுதலையை நோக்கிய ஒரு வீரிட்ட பயணத்தை எடுத்துச் செல்ல முடியும் என்கின்ற கருத்தோட்டத்தையும் இணைத்துதான் தேசிய அளவில் காங்கிரஸ் இயக்கமும் முஸ்லீம் லீக்கும் இணைந்து ஒரு லக்னோ ஒப்பந்தம் அப்படின்ற ஒப்பந்தம் உருவாகுது. அதே மாதிரி அந்த லக்னோ ஒப்பந்தம் எல்லாம் உருவாகும் போது கூட தமிழக அளவில் இஸ்லாமியர்களுடைய பங்களிப்பு குறைவே என்பதையும் இந்த நூலாசிரியர் நேர்மையோடு பதிவு செய்கிறார். அப்போ இந்த வேறுபாடுகள் இருந்து கொண்டே இருக்கிறது. ஒரு பக்கம் காந்தியை ஆதரிக்கக்கூடிய இஸ்லாமியர்களும் இருக்கிறார்கள். காந்தியினுடைய வழியில் சென்றால்தான் இந்தியாவுக்கு ஒரு நிலையான ஒரு சுதந்திரம், ஆங்கில ஏகாதிபத்தியத்தின் கீழ் இருக்கக்கூடிய இந்த நாட்டை, அடிமைப்பட்டு இருக்கக்கூடிய இந்த நாட்டை விடுதலையாக்க முடியும் என்கின்ற கருத்தோட்டமும் இருக்கிறது. ஆனால் ஆங்கிலேயர்கள் நமக்கு எந்த தொல்லையும் செய்யாதவரை நாம் அவர்களை ஏன் எதிர்க்க வேண்டும் என்கின்ற கருத்தோட்டமும் இருக்கிறது. இஸ்லாமியர்களிடத்தில் இருக்கிறதா அப்படின்னா இருக்கு அப்படின்றதான் இந்த நூல் சொல்லுது. ஏன் அப்படியான ஒரு எண்ணம் உருவாச்சு அப்படின்னு சொன்னா, அப்போ இதுக்கு பின்னால் இருக்கக்கூடிய ஆங்கிலேயர்களுடைய பிரித்தாளும் சூழ்ச்சியை அக்காலத்தில் இருக்கக்கூடிய மக்களால் ஒரு ஒட்டுமொத்தமாக புரிந்து கொள்ள முடியாமல் போனதனுடைய விளைவுகளும் இதற்கு காரணமாக கூட இருந்திருக்கலாம். அப்போதிலே இருந்தே தொடர்ச்சியாக இந்திய மக்களை மதத்தால், இனத்தால், மொழியால், வேற என்னெல்லாம் கூறுகளால் பிரிக்க முடியுமோ அந்த வேலைகளை ஆங்கிலேயர்கள் தொடர்ச்சியாக செய்து கொண்டுதான் இருந்தார்கள் என்பதற்கு பல வரலாற்று சான்றுகள் நமக்கு ஏற்கனவே தெரியும். அப்படியான ஒன்றுதான் இது. இந்துக்களுக்கும் இஸ்லாமியர்களுக்குமான ஒரு மிகப்பெரிய இடைவெளியை உருவாக்க வேண்டும் என்கின்ற திட்டமிட்ட நோக்கத்தோடு செயல்பட்டதனுடைய விளைவுதான். ஆனாலும் கூட அதில் ஒரு மிகப்பெரிய ஒற்றுமையை உருவாக்க வேண்டும் என்று பாபு நினைக்கிறார். பாபு நினைக்கும் பொழுது கிலாபத் இயக்கத்தினுடைய தேவை வருகிறது. கிலாபத் இயக்கம் என்றால் என்ன, அது ஏன், எதற்காக தோன்றியது, எதனால் அப்படின்றதான் இந்த நூல் மிக எளிமையாக விளக்குகிறது. கிலாபத் இயக்கம், அதில் இஸ்லாமியர்களுடைய பங்களிப்பு, அதுவும் குறிப்பாக ஏராளமான புத்தகங்கள் அதுக்கு வந்திருக்கு, திரைப்படங்கள் வந்திருக்கிறது. இஸ்லாமியர்களுடைய பங்களிப்பு கிலாபத் இயக்கத்தில் எப்படி இருந்தது, அதில் அவர்கள் செய்த தியாகங்கள் என்ன, ஏன் அப்படியான ஒரு இயக்கத்தை இந்தியாவில் இஸ்லாமியர்கள் உருவாக்க வேண்டிய அவசியமும் கட்டாயம் இருந்தது என்பதை பற்றியெல்லாம் நிறைய வரலாற்று ஆய்வாளர்கள், அதுவும் குறிப்பாக இர்ஃபான் ஹபீப் போன்றவர்கள்லாம் மிகப்பெரிய ஆய்வு நூல்களை வெளியிட்டிருக்கிறார்கள். இந்த புத்தகத்திலும் கூட நூலாசிரியர் அவர்கள் அதற்கான காரண காரியங்களை மிக எளிமையாக ஒரு அத்தியாயத்துல ரொம்ப சுருக்கமாக வாசகர்கள் எளிமையாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக விளக்குகிறார். இந்து இஸ்லாமிய ஒற்றுமையை உருவாக்க கிலாபத் இயக்கம் உதவும் என்று காந்தி நம்பினார். அதனால்தான் அவர் அது ஒரு மக்கள் இயக்கமாக மாறினால்தான் இந்திய மக்கள் ஒட்டுமொத்தமாக இணைந்து நின்று கைகோர்த்து இந்திய சுதந்திர போராட்டத்தினுடைய ஒரு பேரெழுச்சியை உருவாக்க முடியும் அப்படின்றதுனால அவர் அதற்கு ஆதரவு தெரிவித்தார். இப்ப 1919 ஒரு மிகப்பெரிய டெல்லியில் ஒரு மாநாடு நடைபெறுகிறது.
கிலாபத் இயக்கத்தினுடைய தலைவராகவே பாப்பு அவர்களை தேர்ந்தெடுக்கிறார்கள். கிலாபத் இயக்கத்தினுடைய வீழ்ச்சி பாருங்க, அது வந்து வெறும் ஏதோ தனிநபர்களுக்கு மட்டுமல்ல, அந்த வீழ்ச்சி அனைத்து நகரங்களுக்கும் கிடைத்த விஷயத்தின் மூலமாக அந்த 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 இயக்கம் ஏற்படுத்திய ஒரு தாக்கம் இந்து முஸ்லிம் ஒற்றுமையை ஒரு மிகப்பெரிய உயரத்திற்கு எடுத்து சென்றது. நீங்க முதல்ல கிலாபத் இயக்கத்தினுடைய போராட்டங்களின் போது கடையடைப்பு, ஹர்த்தால் இதெல்லாம் பண்ணும் பொழுது சகல பகுதியினரும் மத வேற்றுமை இல்லாமல் இஸ்லாமியர்களும் இந்துக்களும் அவர்கள் கடையை அடைத்து கிலாபத் இயக்கத்தினுடைய தலைவர்கள் என்ன சொல்லுகிறார்களோ அதை அப்படியே பின்பற்றி இந்த நாட்டினுடைய விடுதலைக்காக தங்களுடைய பங்களிப்பை தியாகத்தை செய்திருக்கிறார்கள் என்கின்ற தகவல்கள் நமக்கு ரொம்ப மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய விஷயமாக, அந்த ஒற்றுமையை உருவாக்க வேண்டிய தேவை எப்படி ஏற்பட்டது என்பதெல்லாம் நமக்கு புரியுது. அப்ப பிரிட்டிஷ் எதிராக ஒரு தீர்மானத்தையும் கிலாபத் இயக்கம் உருவாக்குகிறது. அந்த தீர்மானத்தை காங்கிரஸ் கட்சியில் முன்மொழிந்த ஒரு மிகப்பெரிய அந்த தீர்மானத்தை முன்மொழிந்தவர் யாருன்னு கேட்டா, திருச்சியில் இருந்து வாழ்ந்து மறைந்த இஸ்லாமிய பெரியவர் சையது முர்தசா சாஹிப் என்கிறவர் தான் அந்த தீர்மானத்தையே முன்மொழிகிறார். எது? பிரிட்டிஷ் அரசுக்கு எதிரான அந்த தீர்மானத்தை. காந்திஜி தலைமையில் நடைபெற்ற ஒத்துழையாமை இயக்கத்தில் ஏராளமானவர்கள் பங்கேற்றிருக்கிறார். அப்போ வந்து இப்படியெல்லாம் ஒரு தொடர் போராட்டமும் இயக்கமும் இந்திய மக்களினுடைய திரளில், குறிப்பாக ஒரு பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய இந்துக்களிடத்திலும் சிறுபான்மை மக்களாக இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களிடத்திலும் அச்சமின்றி ஒரு ஒற்றுமை உணர்வோடு பழகுவதற்கான ஒரு ஒரு மிகப்பெரிய பாலத்தை, ஒரு கூட்டு இயக்கத்தை உருவாக்கியவர்களில் எப்போதும் போல நம்பர் 1 வந்து நம்ம பாப்பு தான். அவருக்கு தெரியும் மக்களினுடைய மனோநிலையை புரிந்து கொண்டதால் தான் இந்திய சுதந்திர போராட்டத்தினுடைய தலைவராக அவரால் பரிந்தமிக்க முடிஞ்சு. அதனால்தான் தேசத்தினுடைய தந்தையாகவும் இன்றும் கருதப்படுகிறார். இப்ப 1970ஆம் ஆண்டு காந்திஜியுடைய ஒத்துழையாமல் இயக்கத்தில் பங்கேற்பதற்கு அனைத்து வகையிலும் ஆதரவு கொடுப்பது அப்படின்னு சொல்லி தீர்மானம் நிறைவேற்றுகிறார். ஆங்கில அரசு அதுல ஒத்துழையாமை இயக்கத்துல வரும் பொழுது காந்தி சில யோசனைகளை முன்வைக்கிறார். எப்படியெல்லாம் ஒத்துழையாமை இயக்கம் நடத்தப்பட வேண்டும், ஒத்துழையாமை இயக்கங்களினுடைய வடிவங்கள் என்ன, பல்வேறு வடிவங்கள். அதுல ஒன்று வந்து கள்ளுக்கடை மறியல், அப்புறம் அதே மாதிரி அந்நியர் துணிகள் பகிஷ்கரிப்பு, அதே மாதிரி ஆங்கில அரசு வந்து தனிநபர்களுக்கு கொடுத்த கௌரவ பட்டங்களை துறப்பது, ஆங்கில அரசு கொடுத்த அரசு பதவிகளை துறப்பது, இப்படி பல விஷயங்கள் இருக்குல்ல. இப்படி இந்த பல விஷயங்களையும் ஏதோ ஒரு சாரார் மட்டும் பண்ணாங்கன்றது மட்டும் இல்லை. இந்த புத்தகம் எதை பற்றி பேசுகிறது என்று சொன்னால், அந்த பாப்பு அவர்கள் சொன்ன அந்த ஒத்துழையாமை இயக்கத்தினுடைய கூறுகளை முழுமையாக உள்வாங்கிக் கொண்டு நாங்களும் உங்களோடு நிற்கிறோம், இந்திய விடுதலைக்கான எங்களுடைய பங்களிப்பும் இருக்கிறது என்கின்ற அந்த விஷயத்தை செய்திருக்கிறாங்க. நீங்க இந்த புத்தகத்துல கடைசியில ஒரு 25 பக்கம் வந்து இந்தியாவில் நடைபெற்ற சுதந்திர போராட்ட வரலாற்றில் தமிழக முஸ்லிம்கள் எப்படியெல்லாம் சிறைவாசம் அனுபவித்திருக்கிறார்கள், பட்டங்களை துறந்திருக்கிறார்கள், எப்படியெல்லாம் பங்கேற்றிருக்கிறார்கள், என்னென்ன சிறை கோட்டடி, எந்தெந்த சிறைச்சாலைகளில் எத்தனை ஆண்டுகள் இருந்திருக்கிறார்கள் என்ற ஒரு மிகப்பெரிய பட்டியலை இந்த நூல் தந்திருக்கிறது. நீங்க இந்த நூலினுடைய பின்பக்கத்தினுடைய அட்டையில ஒரு 2 அம்மா, நான் அப்படிதான் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன், இஸ்லாமிய அம்மாக்கள் 2 பேர் இருக்காங்க. ஒருத்தங்க வந்து சத்தியாகிரக போராட்டத்துல பங்கேற்றிருக்கிறாங்க 1940. இன்னொருத்தவங்க ஒத்துழையாமை இயக்கத்தில் பங்கேற்று சிறை சென்றவர்கள், இவரும் சிறை சென்றவர்கள். நீங்க நம்ம வந்து இன்னைக்கு வந்து பெண்கள், அவர்களுடைய முன்னேற்றம், அவர்களுடைய இது மறுமலர்ச்சி, இதெல்லாம் பற்றி பேசுகிறோம். நீங்கள் சரியாக சற்றேறக்குறைய இன்னைக்கு 2025 80 ஆண்டுகளுக்கு முன்னர் 1940 ஒரு பிற்போக்கான விஷயத்திலிருந்து மாறி ஒரு ஒத்துழையாமை இயக்கத்தை காந்தி சொன்னார் என்பதற்காக பங்கேற்று சிறைக்கு போனவர்களை பற்றியெல்லாம் நாம் இன்று பேசுகிறோம் என்று சொன்னால் அந்த ஒத்துழையாமை இயக்கத்தினுடைய வீழ்ச்சி. நான் அதைத்தான் சொல்ல வரேன். அதுல வந்து பாலின வேறுபாடு கிடையாது,
சாதிய வேறுபாடு கிடையாது, மத வேறுபாடு இல்லாமல் எல்லோரும் பங்கேற்றிருக்கிறார்கள் என்கின்ற அந்த விஷயத்தை தான் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். அது அரசு பதவிகளை துறப்பது சம்பந்தமாக சென்னை மாகாணத்துல நீ வரிகுடா இயக்கமாக கிராம முன்சீப்புகள் இருக்கக்கூடியவங்க ராஜினாமா பண்றது அப்படின்றதெல்லாம் ஏராளமான விஷயங்கள் இந்த புத்தகத்துல இருக்கு. இந்த புத்தகத்தினுடைய விரிவான ஆய்வுகளுக்குள் நம்ம இப்ப சொல்ல முடியாது, ஏன்னா மணி இப்ப 7:15 ஆயிடுச்சு. நமக்கு இன்னும் ஒரு டைம் கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு. நம்ம இன்னும் பேச வேண்டிய விஷயங்களும் நிறைய இருக்கு. ஒரு 1023 1030 அப்போ இந்த இடத்துல நம்ம சில விஷயங்களை நிதானமாக ஆய்வு செய்ய வேண்டிய, நிதானமாக பரிசீலிக்க வேண்டிய அவசியத்துல இருக்கிறோம். இப்ப இஸ்லாமியர்கள் ஒரு பகுதி இஸ்லாமியர்கள் மிகச் செல்வந்தர்களாக வணிகம் செய்து கொண்டிருந்தவர்களாக இருக்கிறார்கள். அது கடல்சார் வணிகமாக இருந்தாலும் சரிதான், அவங்க ஏற்கனவே இருந்த துணி அது சம்பந்தமான வணிகம், வெளிநாட்டுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட அப்படியெல்லாம் வணிகங்கள் அந்த மாதிரியான தொடர்புகளின் மூலமாக இப்போ அவங்களுடைய மனோநிலை எப்படி இருக்கும்? நீங்க பொதுவாகவே ஒரு சில தனிநபர்களை தவிர்த்து பெரும் செல்வந்தர்கள் யாரும் இந்திய சுதந்திர போராட்டத்தினுடைய வரலாற்றில் பெரிதாக இடம்பெறவில்லை. அவர்கள் ஓரளவுக்கு அங்கொன்றும் இங்கொன்றுமாய் இருந்தார்களே தவிர ஒரு பெரும் ஈடுபாட்டுல. அப்ப அந்த மனோநிலை இருக்குல்ல, அதாவது இஸ்லாமியர்கள் செல்வந்தர்களாக இருந்தவர்களுடைய மனோநிலை எப்படி இருந்துச்சு, அது இந்த நூல் ரொம்ப துல்லியமாக நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. ஏன் அவங்க ஒரு மாதிரி ஒரு பேக் சீட்லயே இருந்தாங்க, ஏன் அவங்க முன்னணிக்கே வரல, எதனால அவங்க காங்கிரஸ் கட்சியினுடைய அல்லது தேசிய இயக்கங்களினுடைய விடுதலை போராட்ட இயக்கத்தில் ஏன் அவர்கள் பங்கேற்காமல் ஒதுங்கி நின்றார்கள்? அது ஒரு முக்கியமான காரணம் இல்லையா? அப்போ அதை பற்றி இந்த நூல் பேசுகிறது. அந்த நூல் நிதானமாகத்தான் அது சம்பந்தமா பேசுது. எதனால அவங்க அப்படி இருந்தாங்க? காங்கிரஸ் கட்சியில ஒரு கட்டத்துல திலகருடைய எழுச்சி நடைகிறதுல, அப்ப திலகர் மகாராஷ்டிரா மாநிலத்துல எப்படியெல்லாம் மக்களை ஒருங்கிணைக்க முடியும் அப்படின்னு அவர் நினைச்சுதான் அவர் இந்த விநாயகர் சதுர்த்தி ஊர்வலம் இதெல்லாம் நடத்துறாருன்னு வைங்க. அப்ப ஒரு இடம் புரியாத ஒரு பயம் இவர்களுக்குள் உருவாகிறது, ஒரு அச்சம். ஏன்னா இப்படி காங்கிரஸ் கட்சிக்குள்ளேயே இப்படி ஒரு தனித்தனி செட்டா இல்ல இவங்களை ஒருங்கிணைக்கிறது மாதிரி பண்ணிட்டோம்னா அப்போ நம்முடைய நிலைமை என்ன? ஏன்னா நீங்க முதல் அத்தியாயத்திலேயே நூலாசிரியர் ரொம்ப சில விஷயங்களை அப்படி சொல்லும் போதே நமக்கு புரியுது. இங்க இருக்கக்கூடிய பெரும்பான்மையான இஸ்லாமியர்கள் எந்த காரணத்தினால் அவங்க இஸ்லாம் மதத்திற்கு போனார்கள் என்கின்ற ஒரு தகவல் அதுக்குள்ள இருக்கு. நம்ம அதை படிக்கும் போதே புரிஞ்சுக்க முடியும். இந்த சமூகத்தில் அவர்களுக்கு ஏற்பட்ட, அவர்கள் முன்னோர்களுக்கு ஏற்பட்ட பல அவமானங்கள், அந்த புழுக்கம், அந்த இறுக்கம் புழுக்கம் அவமானங்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு புதிய மதத்தை நோக்கி அவர்களை தள்ளுகின்றது. அப்படி தள்ளும் பொழுது அவங்க அங்க போனதுக்கு பிறகு சரி இங்க இதெல்லாம் ஒன்றும் பெரிய டிஃபரன்சியேஷனே இல்லை, வேறுபாடுகள் இல்லை அப்படின்னு கருதி அவங்க அங்க போறாங்க. என்ன காரணம்னா இப்படியானவர்கள் அப்படி போன பொழுது அது மதமாக மாறி ஒரு பக்கம் இந்துக்கள் மட்டுமே அப்படின்றது மாதிரியான ஒரு எண்ணம் வந்து இவர்களுக்கு ஒரு சின்ன அச்சமும் பயமும் உருவாகிறது. அப்போ அதே ஒட்டி ஒரு சின்ன அச்சம் பயம் உருவாகி அந்த காலத்துல தான் நாக்பூர்ல ஒரு கொடி சத்தியாகிரகம் அப்படின்னு இருக்கு. நம்ம இங்க இருக்கக்கூடிய எல்லாருக்கும் அதுக்கு சம்பந்தமான ஏராளமான தகவல்கள் தெரிந்திருக்கும். அப்ப அதுல நாடு முழுவதும் ஒரு பெரிய கிளர்ச்சி உருவாகுது. இப்ப நாடு முழுவதும் நடக்கக்கூடிய அந்த கிளர்ச்சிகளில் தமிழ்நாட்டு இஸ்லாமியர்கள் தன்னெழுச்சியாக பங்கேற்கிறார்கள். அதே மாதிரி சைமன் கமிஷன் புறக்கணிப்பு, கோபேக் சைமன் அப்படின்ற விஷயத்த காந்தி அறிவிக்கிறாரு. சைமன் கமிஷன் வருவதற்கு எதிராக நடைபெற்ற போராட்டங்களில் கற்பனையே பண்ணி பார்க்க முடியல. இப்போ நம்மளால அப்படியெல்லாம் இப்படியான ஒரு ஒற்றுமையை உருவாக்கி அந்த கமிஷன் வருவதற்கு எதிராக நம்மால் திரட்ட முடியுமா அப்படின்னா நமக்கு தெரியல. இப்போ என்ன காரணம் சொல்லி சொன்னா திருவல்லிக்கேணியில ஒரு மிகப்பெரிய பொதுக்கூட்டம் நடக்குது. சென்னை திருவல்லிக்கேணியில சைமன் கமிஷனுக்கு எதிராக, சைமன் கமிஷன் வருவதற்கு எதிராக ஒரு பெரிய பொதுக்கூட்டம் நடக்குது. இந்துக்களும் இஸ்லாமியர்களும் சேர்ந்து அந்த காலத்திலேயே
6 இலக்கம் 10,000 15,000 பேருக்கு மேல் ஒன்று கூடி சைமன் கமிஷன். நீங்க கற்பனை பண்ணி பார்க்க முடியுமா? இன்று ஒரு இயக்கம் ஒரு 10,000 பேரை 15,000 பேரை ஒரு இடத்திற்கு திரட்டுவதற்கு எத்துணை நாட்கள் பணியாற்றுகிறார்கள் என்பது நமக்கு எல்லாம் தெரியும். இன்னைக்கு மனநிலை மாறிவிட்டது. ஆனால் அன்று ஒரு ஒற்றை இலக்கு மட்டும்தான், இந்தியாவினுடைய தேச விடுதலை போராட்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஒற்றை இலக்கு. அப்ப அந்த ஒற்றை இலக்குக்கு வேற்றுமைகளை கடந்து, வேற்றுமையான மத வேற்றுமைகளை கடந்து இருக்கக்கூடிய அச்சங்களை எல்லாம் போக்கி ஒரு மிகப்பெரிய எழுச்சியோடு மக்கள் பங்கேற்றிருக்கிறார்கள் என்கின்ற தகவல் அதே மாதிரி வருது. அதே மாதிரி நீல் சிலை அகற்றும் போராட்டம், அதை முன்னின்று நடத்தியவர்கள் தமிழ்நாட்டில் இஸ்லாமியர்கள். முகமது சாலியா என்கின்ற ஒரு மிகப்பெரியவர், அவர் தலைமையில் நடைபெற்ற போராட்டம் இன்னும் அந்த சிலை நிறுவப்படாமல் சென்னையினுடைய அருங்காட்சியகத்தில் தான் இருக்கு அப்படின்றதையும் நூலாசிரியர் பதிவு செய்கிறார். அதே மாதிரி நீங்க இப்படி இது இன்னொரு தகவல். அப்ப கதர் துணி இயக்கம் பரவலாகி கொண்டிருந்த காலம், கையால் நூல் நூற்று அதன் மூலமாக அந்நிய துணிகளை பகிஷ்கரித்து இந்தியாவில் கதர் உற்பத்தி செய்து அதை இந்திய மக்களிடத்தில் பிரபலமாக்க வேண்டும் என்று காந்தி ஒரு மிகப்பெரிய தொலைநோக்கோடு அதை செயல்படுத்துகிறார். என்ன காரணம்? கிராமங்களும் அதன் மூலமாக வளமடைய வேண்டும், வளர்ச்சி அடைய வேண்டும் அப்படின்றதுக்காக இந்திய நாட்டினுடைய தற்சார்பு சுயசார்பு விஷயத்திற்காகவும் அதை பாப்பு செய்யறார். நீங்க யோசனை பண்ணி பாருங்க ஒரு தகவல். அப்ப அந்த காலத்திலேயே திருச்சியினுடைய மிகப்பெரிய கல்வியாளராக இருந்து மறைந்த காஜாமியான் அவர்கள் கதர் துணி தயாரிக்க தொழிற்சாலையை அமைத்து கொடுத்திருக்கிறார். இப்ப இந்த தகவல்லாம் நம்ம போய் இப்போ சொல்ல வேண்டியது இருக்குல்ல. கதர் துணி அமைப்பதற்கு தொழிற்சாலையை அந்த காலத்தில் அமைத்து கொடுத்திருக்கிறார் என்பதே ஒரு மிகப்பெரிய விஷயம் அல்லவா? அப்போ இப்படிப்பட்ட விஷயங்களைத்தான் நாம் இந்த பொது சமூகத்தில் பேச வேண்டும். அதற்கு இந்த நூல் மிகவும் உதவி செய்கிறது அப்படின்றதுதான். அப்போ சட்ட மறுப்பு இயக்கம் அப்புறம் வருது. சட்ட மறுப்பு இயக்கத்தில் பங்கேற்ற தமிழக முஸ்லிம்கள் பற்றிய ஏராளமான தகவல்கள் இருக்கிறது. ராஜாஜி தலைமையில் திருச்சியிலிருந்து வேதாரண்யம் உப்பு சத்தியாகிரகம், உப்பின் மீது வரி போட்ட போது பாப்பு அங்க தண்டி யாத்திரை செய்தார். இங்க தமிழ்நாட்டுல ராஜாஜி அவர்கள் தலைமையில் அகஸ்தியம் பள்ளியில தான் கடைசியா போயிட்டு அந்த உப்பு இது பண்ற போராட்டம் நடத்துறாங்க. அந்த போராட்டத்தில் நீங்க இதெல்லாம் நமக்கு தகவல்கள் ஒருவேளை ஒரு சிலவங்களுக்கு இங்க இருக்கக்கூடிய மிகுந்த பிடித்த பெரியவர்களுக்கு நிச்சயமா, எனக்கு அதெல்லாம் புதுசா இருந்துச்சுன்னா இந்த புத்தகத்தை படிச்ச உடனே. நீங்க ஊரா சின்ன சின்ன குக்கிராமங்களில் எல்லாம் வரவேற்பு கொடுத்திருக்கிறார்கள். அந்த வரவேற்பு கொடுத்தவர்களில் முன்னின்று நடத்தியவர்கள் ஆக பெரும்பான்மையினர் இஸ்லாமியர். மதுரையில் இருந்து ஒரு குழுவை தயாரித்திருக்கிறார் ராஜாஜி அவர்கள். ராஜாஜி அவர்கள் கண்டெடுத்த அந்த நடைபயணத்துக்கு பாத யாத்திரிகளாக சேரக்கூடிய அந்த வாலண்டியர்ஸ்ல ஒரு 4-5 பேர் இஸ்லாமியர்கள். அவங்க எல்லாம் சும்மா சாதாரணமானவர்கள் இல்லை. புடம் போட்ட தேசத்திற்காக உழைத்திருக்கக்கூடிய தியாகிகள். ஏன்னா ராஜாஜி அவ்வளவு லேசா யாரையும் தேர்ந்தெடுத்திருக்க மாட்டார்ல. அப்படிப்பட்ட புடம் போட்ட போராளிகளை எல்லாம் கண்டெடுத்து இந்த இயக்கத்தில் பங்கேற்றிருக்கிறார்கள். அது பெயர் பட்டியல் நிறைய பேர் இருந்தாலும் கூட ஒரு மிக முக்கியமான சில பெயர்களை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக எஸ்.ஏ.எச். ரஹ்மான் அவர்கள், சிக்கந்தர் ராவுத்தர் அவர்கள், திண்டுக்கல்ல சையத் இப்ராஹிம்னு சொல்லக்கூடியவங்க, அதிஷி பாஷா, ஏபி அப்பாஸ், பாபா மொய்தீன் இப்படின்னு சொல்லக்கூடியவங்களும். நீங்க இப்படி இன்னொரு தகவல் வருது பாரு. திருச்சிக்கு ரொம்ப பக்கத்துலதான் ஸ்ரீரங்கம் இருக்கு. ஒரு பிரிட்ஜ் தான்னா ஸ்ரீரங்கம், காவேரி பாலத்தை தாண்டினால் ஸ்ரீரங்கம். ஸ்ரீரங்கத்துல அன்னைக்கு உப்பு சத்தியாகிரகத்தினுடைய அந்த நடைபயணத்திற்காக நடந்த அந்த வரவேற்பு கூட்டத்துல ராஜாஜிக்கு ஆகப்பெரிய வரவேற்பு கொடுத்தவர்கள் இஸ்லாமியர்கள். நீ இதெல்லாம் நமக்கு ஒரு பெரிய அப்படியே எனக்கு படிக்கும் போது இன்னைக்கு சில பேர் எதுக்கெடுத்தாலும் கூஸ் பம்ப்ஸ் மூவ்மெண்ட்ன்றாங்க. எனக்கு படிக்கும் போதே உண்மையிலேயே மெய் சிலிர்த்து விட்டது. நான் அதுக்காக மற்றவர்களை குறைத்து மதிப்பிடவில்லை. ஆனால் ஒரு உண்மையை தெரிந்து கொள்ளும் பொழுது நமக்கு ஏற்படக்கூடிய அந்த உணர்வு இருக்கு பாருங்க, அது ரொம்ப மிக முக்கியமானது அப்படின்னு சொல்றேன். அப்புறம் இந்த புத்தகத்தினுடைய பட்டியலில் உப்பு சத்தியாகிரக போராட்டத்தில் பங்கேற்றவர்கள் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார்கள். அதுல எவ்வளவு இஸ்லாமியர்கள் அப்படின்னு சொல்லி இந்த புத்தகத்துல பதிவாயிருக்கு. அதே மாதிரி மதுரை மாவட்டத்திற்கு என்று ஒரு தனி வரலாறு உண்டு.
அது குறிப்பாக கள்ளுக்கடை மறியல். அப்ப அந்த மதுரை மாவட்டத்தில் நடைபெற்ற கள்ளுக்கடை மறியல் பொதுவாகவே இஸ்லாமியர்கள் மத்தியில் மதுவுக்கு எதிரான ஒரு தீவிர பிரச்சாரம். அது வந்து அது ஆட்டோமேட்டிக்கா அவங்களுடைய ஜெனட்டிக்கலாகவே அது நடக்குது. அப்ப அதுல ஏராளமான இஸ்லாமியர்கள் பங்கேற்றிருக்கிறார். அப்படி அந்த கள்ளுக்கடை மறியலில் பங்கேற்றவர்கள் மீது காவல்துறை துப்பாக்கி சூடு நடத்துகிறது. அதுல காதர் பாட்சா என்கின்ற ஒரு மிகப்பெரியவர் அந்த போராட்டத்தில் பங்கேற்றவர் பலியாகிறார். அதே மாதிரி சட்ட மறுப்பு இயக்கத்தில் பங்கேற்றவர்களுடைய பட்டியல் இந்த புத்தகத்துல இருக்கு. அதுவும் குறிப்பாக ஒரு 100க்கும் மேற்பட்டவர்களுடைய பெயர்களை யாரையும் விட்டுவிடாமல் நூலாசிரியர் பதிவு செய்திருக்கிறார் அப்படின்றதை எழுதியிருக்கிறார். அதே மாதிரி இந்த புத்தகத்தில் தமிழக அரசியல் களத்தில் எப்படி இஸ்லாமியர்கள் செயல்பட்டார்கள் என்பது குறித்து ஒரு நீண்ட ஆய்வை ஒரு 2 அத்தியாயங்கள்ல செய்திருக்கிறேன். நான் அதுக்குள்ள ரொம்ப நேரம் கருதி நான் போக முடியல. என்ன காரணம் என்று சொன்னால் பல்வேறு தகவல்கள் அதுல இருக்கு. நாம் அது குறித்து விரிவாகவும் பேச வேண்டியது இருக்கிறது. ஆனால் நாம் எடுத்துக்கொண்ட தலைப்பு இந்த தேசத்தினுடைய நலன் கருதி இஸ்லாமியர்கள் எப்படி பங்கேற்றார்கள் என்பது குறித்த நமக்கு ஒரு ஒரு எப்படி சொல்றதுன்னா ஒரு காம்ப்ரஹென்சிவான ஒரு ஹொலிஸ்டிக்கான ஒரு அவுட்லுக் வேணுமே அப்படின்றதுனால நான் அந்த விஷயத்த நான் அதை கடந்துடுறேன்னு தப்பா நினைக்க வேண்டாம் நூலாசிரியர். அது ஒரு மிக முக்கியமான விஷயம்தான். ஆனா அதுல வெள்ளையணி வெறியேறு இயக்கம் பாகிஸ்தான் தனிநாடு கோரிக்கை வந்த பொழுது கூட நீங்க இந்த புத்தகத்துல பதிவாயிருக்கு. ரொம்ப முக்கியமான விஷயம். நூலாசிரியர் எப்படி எழுதுறாரு, பாகிஸ்தான் தனிநாடு கோரிக்கை வந்த பொழுது பெரும்பாலான தமிழ்நாட்டு முஸ்லிம்கள் அந்த அரசியல் அவர்களிடத்தில் அந்த அரசியல் விஷயம் ஒரு பெரிய எழுச்சியை ஏற்படுத்தவே இல்லை அப்படின்னு தான் பதிவு செய்யறார். என்ன காரணம்? நாங்கள் எல்லோரும் இந்தியர்கள், நாங்கள் இந்தியாவிலேயே இருப்போம் என்கின்ற எண்ணம் தான் அவர்களிடத்தில் மேலோங்கி இருந்தது அப்படின்றதுதான் நூலாசிரியர் மிக அழகாக. ஏன்னா அவர் துவக்கத்தில் இருந்தே மனோநிலை, அந்த காலத்தில் இருந்த இஸ்லாமியர்களுடைய மனோநிலை குறித்தும் அவர் ஆய்வு செய்திருப்பதால் இந்த ஆய்வும் பொருத்தமாக இருக்கிறது. இப்போ நீங்க உதாரணத்துக்கு இந்த நூலில் பல்வேறு இடங்களில் ஏன் நாம் ஏற்கனவே சொன்னது மாதிரி எப்படியெல்லாம் இஸ்லாமியர்களுடைய பங்களிப்பு இருந்திருக்கிறது, அதை ஒட்டி நடைபெற்ற சில விவரங்கள் தேசிய அளவில் தமிழக அளவில் நடைபெற்றிருக்கக்கூடிய அந்த விவரங்களை தேடுவதற்கான அவர் எடுத்திருக்கக்கூடிய மெனக்கடல்கள் முயற்சிகள் இருக்கு பாருங்க. அதில் உள்ளக்குள்ள போக 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 இந்திய சுதந்திர போராட்டத்தினுடைய வரலாற்றில் தேசிய நீரோட்டத்தில், அதுவும் குறிப்பாக காங்கிரஸ் கட்சி அதை ஒட்டி தமிழ்நாட்டில் நடைபெற்ற இயக்கங்கள் இருக்குல்ல, அது குறித்த ஒரு நீண்ட பதிவு இந்த புத்தகத்தில் இருக்கிறது. பதிவு எப்படி இருக்கு அப்படின்னு சொன்னா, ஒரு அதாவது டைஹார்டு காங்கிரஸ்காரர்களாக எப்படி இஸ்லாமியர்கள் இருந்திருக்கிறார்கள் என்பதற்கு தெரிகிறது. அதாவது காந்தியினுடைய கொள்கைகளை அதனுடைய நேர்த்திகளை முழுவதுமாக உள்வாங்கிக் கொண்டு அந்த உள்வாங்கிக் கொண்டு வெளியில இருக்கிறவங்க விமர்சனங்கள் சொன்னால் கூட அந்த விமர்சனங்களையும் ஏற்றுக்கொண்டு அந்த விமர்சனங்களுக்கு பதிலடி கொடுக்கக்கூடிய வகையில் ஒரு ஒற்றுமையை உருவாக்க வேண்டும். ஒரு இந்திய தேசத்தை, பறந்துபட்ட இந்திய தேசத்தை ஒரு ஒற்றுமை தேசமாக உருவாக்க வேண்டும் என்பதற்காக பணியாற்றிய இஸ்லாமியர்கள் பற்றிய குறிப்புகள் இந்த புத்தகத்தில் இருக்கு. இந்த புத்தகத்துல இணைப்பு அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் ஒரு 4-5 பக்கம் இருக்கு. உண்மையிலேயே அதை படிக்கும் பொழுது எப்படியானவர்கள் எல்லாம் இந்த மண்ணில் இருந்திருக்கிறார்கள், இந்த மண்ணினுடைய விடுதலைக்காக எப்படியெல்லாம் பாடுபட்டிருக்கிறார்கள், இந்த மண்ணினுடைய விடுதலை மட்டுமல்ல, இந்த மண்ணில் இருக்கக்கூடிய இந்திய சுதந்திர போராட்டத்தினுடைய பங்களிப்பில் தங்களால் என்ன முடியும், அதை அவர்கள் எவ்வாறு செய்தார்கள். ஏற்கனவே நம்ம பேசும்போது நான் சொன்னதுதான், பெரும் வணிகர்களாக இருந்திருக்கிறார்கள், செல்வந்தர்களாக இருந்திருக்கிறார்கள். அப்படியான செல்வந்தர்களும் வணிகர்களும் இந்த சுதந்திர போராட்டத்தினுடைய வீச்சில் பங்கேற்று என்ன மாதிரியான பங்களிப்பை இந்த மாபெரும் இயக்கத்திற்கு செய்திருக்கிறார்கள் என்கின்ற வரலாறாவது நாம் தெரிந்து கொள்ள வேண்டாமா?
அப்படியான சில வரலாற்று தகவல்களை நூலாசிரியர் தொகுத்திருக்கிறார். அப்ப அப்படி வரும் பொழுதுதான் இந்த புத்தகத்தில் ஜமால் முகமது ஐயா பற்றி அது ஒரு 3-4 பக்கங்கள் இருக்கு. அவர் எப்பேற்பட்ட ஒரு மிகப்பெரிய வணிக குடும்பத்தில் பிறந்தவர், மிகச் செல்வந்தராக வளர்ந்தவர். அந்த செல்வந்தராக வளர்ந்த பொழுதும் கூட அவருக்கு ஏற்பட்ட மனமாற்றங்கள், சிந்தனை ஓட்டங்கள், அந்த சிந்தனை ஓட்டத்தின் காரணமாக, மனமாற்றங்களின் காரணமாக தேசிய இயக்கத்தின் மீது அவருக்கு ஏற்பட்ட நம்பிக்கை, இந்தியா சுதந்திரம் அடைய வேண்டும் என்பதற்காக அவர் செய்திருக்கக்கூடிய உதவிகள், இது ஏதோ குறிப்பிட்டு அவர்கள் மட்டுமே செய்தார்கள் அவர் சொல்லவே இல்லை. அதை எப்படியெல்லாம் செய்திருக்கிறார்கள். அதே மாதிரி திரு காஜா மொய்தீன் ராவுத்தர் அவர்கள் செய்திருக்கக்கூடிய இறைப்பணி, கல்வி பணி, அப்புறம் தேசிய எழுச்சிக்கான பணி, கடற்கரை, அப்புறம் திரு முகமது இஸ்மாயில் அவர்கள், அவங்கதான் நம்ம முகமது இஸ்மாயில் நம்ம பேர் சொல்லிடுறோம். கண்ணியமிக்க காகித மில்லத்தின் தமிழ்நாட்டில் அறியப்படக்கூடிய அவர்தான், அவருடைய இயற்பெயர் முகமது இஸ்மாயில். அப்போ இவர்களுடைய பங்களிப்பெல்லாம் இல்லாமலா ஒரு பேரழிச்சி உருவாகி இருக்க முடியும்? இப்படி சில தனிநபர்களினுடைய பேரழிச்சி. அதே மாதிரி சையத் முர்தாசா, நான் ஏற்கனவே சொன்னேன், இந்த யாக்கூப் ஹசன் சேட், அவருடைய பங்களிப்பெல்லாம் உண்மையிலுமே படிக்கும் பொழுது காங்கிரஸ் கட்சியினுடைய ஒரு சாதாரண தொண்டர்தான். ஆனால் காந்தியின் மீதும் காந்தியினுடைய கொள்கைகளின் மீதும் எவ்வளவு தீவிர பற்றாளர்களாக இருந்திருக்கிறார்கள் என்பதை படிக்கும் பொழுது புரிய முடிகிறது. பல்வேறு விமர்சனங்களுக்கு உள்ளாக்கப்பட்டாலும் கடைசி வரைக்கும் தான் கண்ட கொள்கைகளில் ஒரு சிறு பிசிறு கூட இல்லாமல் தடம் மாறாமல் பயணித்தவர். அதே மாதிரி திரு பி கலிஃபுல்லா அவர்கள், முகமது மௌலானா சாஹிப் அவர்கள், கே உபயத்துல்லா அவர்கள். இவர் கே உபயத்துல்லா பாருங்க, அவர் வேலூர்ல பிறந்தவர். அவர் செய்திருக்கக்கூடிய பணிகள் எல்லாம் படிக்கும்போது ரொம்ப அப்படியே மேய்சிலிருக்க வைக்குதுன்னா அது திருப்பி அந்த வார்த்தை பயன்படுத்த நினைக்க வேண்டாம். ரொம்ப உள்ளம் பூரி படைக்கிறது. இப்படியானவர்களால் தான் இந்த இந்திய சுதந்திர போராட்டத்தினுடைய எழுச்சி ஏற்பட்டது அப்படின்றத புரிந்து கொள்ளும். அதே மாதிரி ஹாஜி கருத்தராவுத்தர் மிகப்பெரிய தேசப்பற்றாளர், சுதந்திர போராட்ட வீரர், எப்படி கல்வி பணியில் தன்னை ஈடுபடுத்தி கொண்டு பிற்படுத்தப்பட்ட, தாழ்த்தப்பட்ட, மிகவும் பின்தங்கிய மக்களுக்கான கல்வி சேவையில் எப்படி அவர் ஈடுபட்டார் என்றது ஜஸ்டிஸ் பஷீர் முகமது அமீத் சையத், நவாப் அப்துல் ஹக்கீம், அப்புறம் வீர் முகமது பாவலர், அப்துல் ஹமீத் கான், இப்படி பல பேரை திருப்பி நம்ம படிக்க வேண்டிய தேவையும் கட்டாயமும் இருக்கிறது. அப்போ இவங்களுடைய பங்களிப்புலாம் இல்லை என்று சொன்னால் எப்படி இந்த நாடு இப்படிப்பட்ட ஒரு நிலையை அடைந்திருந்திருக்க முடியும்? அப்ப இப்படிப்பட்டவர்களுடைய இந்த வரலாற்றை படிப்பது என்பது தேச விடுதலை போராட்டத்தினுடைய ஒரு முழுமையான வரலாற்றை படிப்பது போன்றதாகும் என்றுதான் நான் கருதுகிறேன். கடைசியாக ஒரு மிகப்பெரிய பட்டியல் ரொம்ப நிதானமாக தயாரிச்சிருக்கிறாங்க. அந்த பட்டியல் ஒவ்வொரு போராட்டத்திலும், உதாரணத்துக்கு ஒத்துழையாமை இயக்கத்தில் பங்கேற்றவர்கள், அவருடைய பெயர், அவர் எந்த ஊரு, எந்த சிறையில் அடைக்கப்பட்டார், எத்தனை ஆண்டுகள் அவர் சிறைவாசம், கள்ளுக்கடை மறியல், அதில் தமிழ்நாட்டில் பங்கேற்றவர்கள் எந்தெந்த ஊர்ல எப்படி பங்கேற்றாங்க, என்ன தண்டனை, சைமன் கமிஷன் போராட்டம், நாகபுரி கொடி சத்தியாகிரக போராட்டம், தனிநபர் சத்தியாகிரகத்தில் பங்கேற்று சிறை சென்றவர்கள், மரணித்தவர்கள், உலகப் போருக்கு எதிராக இயக்கம் நடத்தியவர்கள், இந்த போராட்டத்தில் பங்கேற்று தண்டனை பெற்றவர்கள், சிறை சென்றவர்கள், அந்நிய துணை விற்பனை செய்யக்கூடிய கடைகளுக்கு முன்பு மறியல் செய்த இஸ்லாமியர்கள், அவர்கள் எந்தெந்த ஊர்களில் மறியல் செய்தார்கள், என்னென்ன எத்தனை மாதங்களோ எத்தனை வாரங்கள், என்ன தண்டனை விவரங்கள், எந்த சிறையில் அடைக்கப்பட்டார்கள். ஒத்துழையாமை இயக்கத்தின் பொழுது காந்தி சொன்னதற்கு இணங்க பொது பட்டங்களை துறந்தவர்கள், இப்படி ஒரு 8 வகையான பட்டியல் தயாரிக்கப்பட்டு ஒரு 26 பக்கங்கள்ல நூலாசிரியர் நமக்கு தொகுத்து கொடுத்திருக்கிறார். அப்ப இந்த நூலாசிரியர் இதற்காக எடுத்துக்கொண்ட உழைப்பு, அதன் மூலமாக நாம் கிடைத்திருக்கக்கூடிய இந்த தகவல்கள், தரவுகள் நமக்கு சொல்லித் தருவது என்னவென்று சொன்னால், இந்தியாவினுடைய மக்கள் எழுச்சியாக நடைபெற்றிருக்கக்கூடிய இந்த போராட்ட இயக்கத்தை 1000 கைகள் மறைத்து நின்றாலும் அது 1000 மறைவதில்லைன்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு பல பேர் பல விஷயங்களை சொல்லலாம். ஆனால் இந்த நாடு இன்றும்
ஒற்றுமையோடு இருப்பதற்கு பங்காற்றி தேசப்பற்றோடு இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த நாட்டினுடைய விடுதலைக்காக போராடிய அந்த மகத்தான இஸ்லாமிய சுதந்திர போராட்ட வீரர்களையும் நாம் எல்லாரையும் வணங்க வேண்டியதற்கு இந்த புத்தகத்தின் மூலமாக அப்படி செயற்கரிய செயல்களை செய்த அந்த இஸ்லாமிய சுதந்திர போராட்ட வீரர்களை நாம் நினைவில் கூறுவோம். அந்த ஒற்றுமையை எந்த விலை கொடுத்தேனும், அதாவது இந்தியாவினுடைய சுதந்திர போராட்டத்தின் போது ஏற்பட்ட அந்த விடுதலைக்கான அந்த ஒற்றுமையை எந்த விலை கொடுத்தேனும் இப்பொழுதும் காப்போம் என்று சொல்லி தந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம். ரொம்ப நன்றி சார். ஒரு அருமையான ஒரு உரை. நூலாசிரியர் நம்மளோட இருக்காரு, ராஜா முகமது சார். உங்கள் நூலை எழுதின இந்த அனுபவங்கள், அதோட நோக்கம் குறித்து நீங்க இதோட பகிர்ந்துக்கலாம். ஒரு நிமிடம் இருக்கு. ராஜா முகமது சார். சந்துரு சார், நீங்க நான் அப்புறம் மற்றவர்கள் அப்புறம் பேசுவேன். ராஜா முகமது சார் பேசுவேன். எஸ் சார், எஸ் சார். ஹலோ. முதல்ல இந்த திறனாய்வாளர் அன்பிற்குரிய நண்பர் அவர்களுக்கு எனது அன்பான வணக்கமும் நன்றியும். ஒருவருக்கு ஒருவர் பார்க்காமலே எழுத்திற்கு எவ்வளவு வலிமை இருக்கிறது என்பதை ஒரு நூலாசிரியர் என்கின்ற முறையிலே நான் உணர்கின்ற பொழுது மிகவும் பெருமைப்படுகிறேன். இதுதான் ஒரு நூலாசிரியருக்கு கிடைக்கின்ற மிகப்பெரிய பரிசு. மிக்க நன்றி ஐயா, உங்களுடைய அருமையான திறனாய்வுக்கு. இந்த முஸ்லிம்களை பற்றி பொதுவான வரலாறு நீங்கள் முதலில் குறிப்பிட்டது தவறான கண்ணோட்டத்திலேயே புரிந்து கொள்ளப்பட்டது. அவர்களுடைய வரலாறு எந்த காலகட்டங்களிலும் சரியான முறையிலே பதிவு செய்யப்படவில்லை என்பது ஒரு பெரிய குறைபாடு. குறைபாட்டின் காரணமாக ஒன்னு அன்மியூட் பண்ணிட்டு திரும்ப பேசுங்க. கேக்குது. எஸ். இப்ப கேக்குதா சார்? கேக்குது சார், கேக்குது. இப்ப கேக்குதுங்களா? இப்ப அதனால இந்த எங்களுடைய ஜமால் முகமது கல்லூரியில இஸ்லாமிய தமிழ் பண்பாட்டு ஆய்வு மையம் என்ற ஒரு ஆய்வு இருக்கையை ஏற்படுத்தி அதன் மூலமாக தமிழ்நாட்டு முஸ்லிம்களுடைய வரலாற்றை ஒட்டுமொத்தமாக பதிவு செய்து ஒரு மிகப்பெரிய ஆவணமாக வெளியிட வேண்டும் என்ற ஒரு சரியான நோக்கத்திலே இந்த ஆய்வு மையம் செயல்பட்டு வருகின்றது. இந்த ஆய்வுகளின் ஒரு பகுதியாக வெளியிடப்பட்ட ஒரு சிறிய நூல் தான் இந்த நூல். கூட மிகவும் ஒரு குறைவான தகவலை தான் சொல்லுகின்றன. இன்னும் நிறைய தகவல்களை நான் என்னுடைய ஆய்விலே சேர்த்திருக்கின்றேன். இந்த நம்முடைய உரையாளர் அவர்கள் மிக அழகாக சொன்னார்கள். இதில் எவ்வளவு இன்னல்கள் என்று. நான் இதிலே கொடுக்கப்பட்டிருக்கின்ற அத்தனை தகவல்களும் அவர் சொன்னார், இவர் சொன்னார், அந்த பத்திரிகையில் வந்தது, இந்த பத்திரிகையில் வந்தது என்றெல்லாம் எடுக்காமல் ஏறத்தாழ ஒரு 1.5 ஆண்டு காலம் தமிழ்நாடு ஆவண காப்பகத்திலே இருந்து அங்கு கிடைத்த சரியான தகவல்களுடைய அடிப்படையிலே என்னுடைய நூலிலே தகவல்களை கொடுத்திருக்கின்றேன். அப்படி கொடுத்த காரணத்தினால்தான் இந்த நூல் பேசப்படுகின்றது. அந்த சிந்தனை ஓட்டத்தோடு இந்த நூலை எழுதி வாசகர்களுக்கு, தமிழ்நாட்டு ஆய்வாளர்களுக்கு கொடுத்திருக்கிறேன் என்கின்ற மன நிறைவு எனக்கு ஏற்படுகின்றது. இதுல ஒரு மிக முக்கியமான விஷயம், இந்த பெண்கள் இதிலே கலந்து கொண்டார்கள் என்கின்ற செய்தி. நான் ஒரு 2-3 பெண்களை தான் இதிலே குறிப்பிட்டிருக்கின்றேன். திருச்சியிலேயே ஏறத்தாழ 6 பெண்கள் இந்த சுதந்திர போராட்டத்திலே கலந்து கொண்டிருக்கின்றார். இதிலே வேடிக்கை என்னவென்று சொன்னால், இவர்கள் எல்லாம் பெரிய மிட்டாமிராசுகள் அல்ல, பெரிய பணக்காரர்கள் அல்ல, சாதாரணமான கூலி தொழிலாள். இந்த
புத்தகத்தினுடைய அட்டையிலே நான் கொடுத்திருக்கின்ற ரஹமத் பிவி என்பவர் ஒரு பீடி தொழிலாளி. அவர் இந்த சுதந்திர எழுச்சியை தன்னுடைய மனதிற்குள் வாங்கி அவர் போராட்டத்திலே கலந்து கொண்டு சிறை சென்றிருக்கின்றார். இங்கோ இருக்கின்ற ஜான்சி ராணிகளை பற்றி எல்லாம் நாம் அதிகமாக பேசுகின்ற பொழுது இது போன்ற ஜான்சி ராணிகளை எல்லாம் நாம் மறந்து விட்டோம், வெளிச்சத்திற்கு வரவில்லை, அதையெல்லாம் வெளிச்சத்திற்கு கொண்டு வர வேண்டும் என்கின்ற நோக்கத்தோடு இந்த எங்களுடைய ஆய்வு மையம் செயல்பட்டு வருகின்றது. இந்த தமிழ்நாட்டு முஸ்லிம்களுடைய பொது வரலாற்றோடு இந்த சுதந்திர போராட்ட வரலாறு குறித்த இன்னும் நிறைய செய்திகளை நாங்கள் சேர்த்து வைத்திருக்கின்றோம். அவையெல்லாம் கூட இன்னும் விரிவாக அடுத்து வெளியிட இருக்கின்றோம் என்கின்ற நல்ல செய்தியும் சொல்லி இந்த உரையிலே கேட்பதற்கு இவ்வளவு நண்பர்கள், ஆர்வலர்கள், வரலாற்று ஆர்வலர்கள், எழுத்தாளர்கள், வெளிநாட்டில் இருந்து கூட சில நண்பர்கள் இதிலே கலந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை பார்க்கின்ற பொழுது மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கின்றது. அத்தனை பேருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்ளுகின்றேன். இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த நண்பர் அவர்களுக்கு என்னுடைய காந்தி பேரவையினுடைய இயக்கத்திற்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றி. என்னுடைய இந்த ஆய்வு பணிக்கு இது ஒரு மிகப்பெரிய இன்சென்டிவ், மிகப்பெரிய ஒரு ஊன்றுகோலாக இருக்கும் என்ற வகையிலே இந்த உரையாளர், நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்தவர்கள், நிகழ்ச்சியிலே கலந்து கொண்ட அனைவருக்கும் எனது அன்பான நன்றியினை தெரிவித்து நிறைவு செய்கிறேன். நன்றி சார். பார்வையாளர்கள் நிறைய பேர் கை தூக்கியிருக்காங்க. அதுல சந்துரு சார். சிவகுரு சார் ரொம்ப அருமையா பேசினாங்க. கேக்குதா? ரொம்ப அருமையான ஒரு திறனாய்வு இது. ரொம்ப அருமையா சொல்லியிருக்காரு. அது ஸ்ரீரங்கத்துல எல்லாம் வந்து அந்த காலத்துல வரவேற்பு இடம்லாம் ரொம்ப நல்லா. ராஜாஜி அவர்களுடன் முஸ்லிம்கள் ரொம்ப பங்கெடுத்து இதுல நிறைய பணியாற்றி இருக்காங்க. நானும் என்னிடமும் ஒரு புத்தகம் இருக்கிறது. அது சே திவான் என்ற ஆசிரியர், விடுதலை போரில் தமிழக முஸ்லிம்கள். இதே சப்ஜெக்ட்ஸ் அதுலயுமே நிறைய இருக்கு. ஆனா பெண் விடுதலையாளர்களை இந்த ஆசிரியர் சேர்த்திருக்கிறார். ரொம்ப அற்புதமான புத்தகம். உப்பு சத்தியாகிரகம், ஒத்துழையாமை இயக்கம் எல்லாத்திலுமே இங்க முஸ்லிம்கள் பங்கெடுத்திருக்கிறார்கள். சரித்திரத்தில் அவர்களுக்கு முக்கியமான இடம் உண்டு என்பதை ரொம்ப அற்புதமாக அது இந்த புத்தகங்களை பதிவாகி இருக்கிறது. நீலன் அந்த அந்த ஒரு சிலையை உடைச்சதுல வந்து 2 பேர், சுப்ராயலு நாயுடு அண்ட் முசாஃபர் அலியா, அவரு 2 பேர், அவங்களுடைய பேரெல்லாம் கூட அதுல குறிப்பிட்டிருக்காங்க. அது ரொம்ப முக்கியமான விஷயமாக படுகிறது. அவர்கள் எல்லா விதத்திலும் முன்னின்று பல வந்து செயலாற்றிருக்கிறார்கள் என்பதை நம்ம இதன் மூலம் தெரிந்து கொள்கிறோம். ரொம்ப அருமையான முறையில சிவகுரு அவர்கள் இதை எனக்கு கொடுத்திருக்காங்க. ரொம்ப அருமையான பாராட்டு. தேங்க்யூ. நிச்சயமாக முஸ்லிம்களை பற்றி நாம் இன்னும் அதிகமாக முன் தவறுகளை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதை மிகவும் பணியன்போடு தெரிவிக்கிறேன். தேங்க்யூ. வணக்கம். மிக அருமையான நூல். முதலில் ராஜா முகமது அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துகளும் பாராட்டுகளும். அதே உணர்வோடு அந்த உயிர்ப்போடு சிவகுரு அவர்கள் இதை வெளிப்படுத்திய விதம் மிக மிக அருமை. அவர் குறிப்பாக நிறைய குறைகளையும் சுட்டி காட்டியிருக்கிறார்கள் என்று இந்த நூலினுடைய நடுநிலைத்தன்மையை வலியுறுத்த சொன்ன சொல் வந்து உண்மைதான். ஆனாலும் வருத்தம் அளிக்கிறது. ஏன்னா இங்கே இருக்கக்கூடிய சூழல் ஒரு நூலை பற்றி இப்படி சொல்ல வேண்டியிருக்கிறது என்பது இஸ்லாமியர் எதிர்களுக்கு எதிராக கலப்பப்பட்டிருக்கின்ற வெறுப்பை இது வந்து ஒரு பயமாக மாற்றியுள்ளது என்பது ஒரு மெஜாரிட்டி அரசனுடைய குறைபாடுதான். அதாவது இன் டெமோக்ரஸி த மெஜாரிட்டி இஸ் த ரூல், பட் த மெஜாரிட்டி ஷுட் ஹாவ் தி கன்சர்ன் ஃபார் த மைனாரிட்டி இஸ் த எசன்ஸ் ஆஃப் தி ரூல் அப்படிங்கிறார். அது மாதிரி இங்கே இஸ்லாமியர்களை பற்றி நிறுவ வேண்டி உள்ளது என்பது, அதை கூற வேண்டி உள்ளது என்றால் மகிழ்ச்சியாக இருக்கும். ஆனால் நிறுவ வேண்டி உள்ளது என்பது வருத்தமாக இருக்கிறது. நூலாசிரியருக்கு என்னுடைய ஒரு தகவல் என்னன்னா, நான் 80-90களுக்கு மேலே 2000க்குள்ளே இருக்குன்னு நினைக்கிறேன். சீதகாதி சென்டர்ன்னு சொல்லிட்டு
இப்போ ஆனந்த தியேட்டர் இருக்கக்கூடிய அந்த வளாகத்துக்கு பக்கத்து வளாகத்துல ஒரு நூலகம் இருந்தது, ஸ்ரீதர் காதி சென்டர். அதுல இது பற்றிய நூல்கள், நிறைய நூல்கள் நான் பார்த்துருக்கிறேன். அங்க நிறைய நடந்த பொழிவுகள்ல நான் கலந்து கொண்டிருக்கிறேன். அதை அணுகினால் அவருக்கு இன்னும் நிறைய தகவல்கள் கிடைக்கும் என்பதை அவருக்காக கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். இது மிகவும் முக்கியமான தலைப்பு. அதுவும் காந்தி ஸ்டடி சென்டர்ல இந்த தலைப்பு நடைபெறுது என்பது எனக்கு கொஞ்சம் வியப்பாக கூட இருந்தது. நல்ல தலைப்பு, வாழ்த்து. என்ன இருக்கு, காந்தி ஸ்டடி சென்டர்ல தான் சார் நடக்கணும், இங்க மட்டும்தான் நடக்கும். சரி, ஓகே. அப்படியே நான் வேற ஜின்னாவை அனுமதிக்க முடியலன்னு சொல்லிட்டீங்களா? அது வேற. ஜின்னாவை மறுத்தீங்க இல்ல நான் கேட்ட போது. சார் இன்னொருத்தர் யாருக்கு, அபுல் பசல் சார். சார், நான் பேராசிரியர் அபுல் ஃபாசல் இஸ்லாமிய கல்லூரியில வரலாற்றுத்துறை தலைவரா இருக்கிறேன். இந்த நிகழ்வுல பங்கேற்றது எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம். ரொம்ப முக்கியமா நான் பேச வேண்டியது என்ன அப்படின்னா, நான் காந்தி படிப்பு வட்டம் அல்லது காந்தி ஸ்டடி சென்டர் இவங்களுக்கு என்னுடைய நன்றிகளை, வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்க விரும்புறேன். ஏன்னா எனக்கு ஒரு ஆதங்கம் உண்டு. இஸ்லாமியர்களுடைய பங்களிப்பு விடுதலை போராட்டத்துல, இந்த சமூகத்துல பெரிய அளவுல பொது சமூகத்தால பாராட்டப்படல, பொது சமூகத்தால அது கண்டுகொள்ளப்படல அப்படின்ற ஆதங்கம் எனக்கு உண்டு. ஆனா அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்துல நீங்க இந்த நூலை தேர்வு செய்து இந்த நூலுக்கு ஒரு திறனாய்வு கூட்டம் நடத்தினது ரொம்ப பாராட்டுக்குரிய ஒரு விஷயம். என்னுடைய நன்றிகளை, முக்கியமா என்னுடைய நன்றிகளை உங்களுக்கு பதிவு பண்ணணும் அப்படின்றதுதான் நான் பேச விரும்பின ஒரு விஷயம். இந்த நூலை எழுதி இங்க இதுக்கு முன்னாடி பேசினவங்க திவான் சாருடைய நூலை சொன்னாங்க. திவான் சாருடைய நூல், அதுக்கு பிறகு இந்த ஒரு நூல், இந்த 2 நூல் தான் ஒட்டு மொத்தமா தமிழக முஸ்லிம்களுடைய பங்களிப்பை பற்றி ஒரு ஒட்டுமொத்தமான ஒரு காம்ப்ரஹென்சிவ் ரோல் இந்த 2 புக்கு தான் கொடுக்குது. வேற புத்தகங்கள் இதுக்கு ரொம்ப குறைவு இந்த சப்ஜெக்ட். அப்போ இந்த நூலை தேர்வு செய்து எழுதின, இந்த தலைப்பை தேர்வு செய்து எழுதின மூத்த எழுத்தாளர், ஆய்வாளர், வரலாற்று ஆய்வாளர் முனைவர் ராஜா முகமது சாருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். எல்லாத்தோட முக்கியம், நாங்க ஜமால் முகமது கல்லூரிக்கு நன்றி தெரிவிக்கணும். ஏன்னா அவங்களுடைய அந்த பின்புலம், அவங்க ஏற்படுத்தி இருக்கக்கூடிய அந்த மையம் காரணமாக இது மாதிரி ஆய்வுகள் வருது அப்படின்றது ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம். நிறைய செய்திகள் இருக்குது. நீங்க இங்க பேசினதெல்லாம் எங்களுக்கு அவங்க சிவகுரு சார் பேசும்போது சொன்னாங்க கூஸ் பம்ஸ் அப்படின்னாங்க. நாங்க இந்த மீட்டிங் எனக்கு ஃபுல்லாவே கூஸ் பம்ப்ஸ் தான். ஏன்னா இப்படி ஒரு கூட்டம் ஏற்பாடு செய்யப்படும் அப்படின்றது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயமா இருந்துச்சு. அதுல இப்போ நீங்க சொல்லும் போது ஒரு விஷயம் சொன்னீங்க, காந்தி மையம் மட்டும்தான் இதை ஏற்பாடு செய்யும் அப்படின்னு. ஆனா அப்படி இல்லாம ஒட்டுமொத்த சமூகமும் இது போன்ற பங்களிப்புகளை பாராட்டக்கூடிய, போற்றக்கூடிய நிலை உருவாகணும். அதுக்கு இந்த காந்தி ஆய்வு மையத்தால தான் முடியும். ஏன்னா உண்மையான காந்தியவாதிகளா நான் பாக்குறேன் இந்த காலகட்டத்துல, அதாவது முகலாயர்களுடைய கண்டென்ட்டை டெக்ஸ்ட் புக்ல இருந்து எடுக்கக்கூடிய காலகட்டத்துல காந்தி ஸ்டடி சென்டர் இஸ்லாமியர்களுடைய பங்களிப்பு பற்றி ஒரு கூட்டம் நடத்துறாங்க அப்படின்னா, உண்மையான காந்தியவாதிகள் நீங்க இன்னைக்கு இந்த சமூகத்துக்கு ரொம்ப தேவையா இருக்கிறீங்க அப்படின்றத சொல்லி வாழ்த்துக்களை தெரிவிச்சு விடைபெறேன். பீட்டர் சார் கையை உயர்த்திருந்தீங்க சார். ஒண்ணும் இல்ல, இந்த புத்தகத்தை நான் ரொம்ப நாளா படிக்கணும்னு நினைச்சிருந்த புத்தகம். அதனாலதான் இந்த கூட்டத்துல நான் கலந்துக்கிட்டேன். அதை விட முக்கியமா இந்த புத்தகத்தை இந்த கூட்டத்துல பேசணும்னு சொல்லும் போது எனக்கு பெரிய வியப்பா இருந்துச்சு. உண்மையிலே வியப்பா இருந்துச்சு. அது இது எப்படி எடுத்துட்டாலும் சரி, இது மாதிரியான அரங்கில் பேசப்பட வேண்டிய ஒரு புத்தகம். பொது சமூகத்தால எல்லா தளத்திலையும் இஸ்லாமியர்களுடைய ஒரு எதிரான மனநிலையை கட்டி பின்னரிக்கிற நேரத்துல
இது பற்றிய செய்திகளை வந்து பேசுறதும் இந்த நூலை பத்தி விவாதிக்கிறதும் மிக மிக மகிழ்ச்சிக்குரிய ஒரு செய்தி. அதுக்கு ஆதரவு கொடுக்கணுங்கிற ஒரே காரணத்தினாலதான் இந்த கூட்டத்துக்கு நான் வந்து கலந்துருக்கிறேன். மீண்டும் ஒரு முறை உங்களுக்கு நன்றி. பேசினவங்க எழுதினவங்க எல்லாம் அது அவங்களுடைய நிரந்தர கடமை. அதனால அவங்களுக்கு நான் வந்து நன்றி சொல்றதுக்கு பெருசா ஒண்ணும் இல்லை. காந்தி கல்வியத்துல இதை பேசுறது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு, மெத்த மகிழ்ச்சி. தேவைப்பட்டுச்சுன்னா ராஜாமோகன் சார் கூட தனிப்பட்ட முறையோட உரையாடல தொடர்பு நான் விரும்புறேன். அதை நம்ம தனியா பேசுகிறேன். மிக்க நன்றி. தனிப்பட்ட முறையோட வாழ்த்துக்களை நான் தெரிவிச்சுக்கிறேன். எல்லோருக்கும் வணக்கம். எனக்கு இன்னைக்கு ரெட்டிப்பு மகிழ்ச்சி. என்னன்னா ரொம்ப நாள் கழிச்சு வரேன். ஆனா இது ஜமால் முகமது கல்லூரி என்னுடைய கல்லூரி. நான் அங்கதான் படித்தேன். ஜமால் முகமது கல்லூரி திருச்சியில 73, 74. இப்ப முகமது இஸ்மாயில் வந்து கலந்துருக்காரு தமிழ் துறையில இருந்து. என்னுடைய நண்பர் ரிசர்வ் பேங்க்ல ஒன்னா வேலை செஞ்சோம். ஜமால் முகமது அவர் ட்ரெஷரர், அவர் இருக்காரு. வந்தோடனே நான் பார்த்துட்டேன். இது வந்து ஒரு அதாவது திருச்சி உங்களுக்கு ஞாபகம், திருச்சின்னு வந்தவன் நமக்கு என்ன ஞாபகம் வரும்னா தமிழ்நாட்டுடைய சிறப்பு வந்து திருச்சி மூலமா வெளியே சொல்லிட்டு இருக்கோம், தொடர்ந்து நாம் சொல்லிட்டு இருக்கோம். திருச்சியில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்த 3 பெரும் சமயத்தை சார்ந்தவர்கள் வந்து கிட்டத்தட்ட 1/3 அப்படி இருப்பாங்க. கல்வி நிறுவனங்களாகட்டும், சமூக தொண்டாகட்டும், திருச்சி மாதிரி ஒரு நகரம் வந்து தமிழ்நாட்டில் கிடையவே கிடையாதுங்க. அவ்வளவு அருமையான ஒரு நகரம், எல்லோரும் இணக்கமா வாழக்கூடிய ஒரு நகரம். அங்க வந்து அந்த விஷனரி தான் வந்து இந்த ஜமால் முகமது கல்லூரி 2 ஃபவுண்டர்ஸ் அந்த காலத்துல வந்து கல்விதான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா ஒரு சமூகம் வந்து முன்னேறணும்னா கல்விதான் முக்கியம். அப்படி வச்சது இந்த சமூகம், அப்படி வச்சது இந்த கல்லூரி. அந்த கல்லூரியில இப்படி ஒரு பண்பாட்டு மையம் வச்சு இந்த மாதிரி ஒரு நூலை வந்து இப்படி வந்து இன்னைக்கு 2 பேரும் பேசுறது வந்து நூலாசிரியருக்கும் அவர் சிவகருக்கும் வாழ்த்துக்கள். ராஜா முகமதுக்கும் அவருக்கும் ஒரே ஒரு வேண்டுகோள். அவர் ஜமால் முகமது இங்க இருக்காரு, அவரும் ஏதாவது கருத்து சொல்லலாம். அவரு வந்து இப்ப எனக்கு ஒரே ஒரு வேண்டுகோள் அவருக்கு என்ன வைக்கிறேன்னா, எப்படி காந்தி கல்வி நிலையம் சத்திய சோதனையை வச்சு ஆண்டுதோறும் ஒரு பரீட்சை வச்சு ஒரு 20,000 பேர் 30,000 பேர் எழுதுறாங்க, அது மாதிரி இவங்க வந்து ஏன்னா நூலு வந்து ரொம்ப கம்மியான நூல்னு சொல்லிட்டாங்க. இந்த மாதிரி வந்து இஸ்லாமியர்களின் பங்களிப்பு சுதந்திர போராட்டத்தில் தனியா பேச வேண்டிய காலகட்டத்தை இருக்கும். ஏன்னா எல்லோரும் இந்தியர்கள் தான். இதுல வந்து மதம், இனம், ஜாதி ஒண்ணுமே கிடையாது. என்ன இப்படி போய் நம்ம பேச வேண்டியது இருக்கேன்னு சொல்லி நம்ம வெட்கப்பட வேண்டிய ஒரு நேரத்துல தான் நம்ம இருக்கோம். அது அதனால நான் என்ன சொல்றேன்னா, ஜமால் முகமது கல்லூரியில இருந்து அவரு அவங்க எல்லாம் ஒரு கூட்டம் முடிவெடுத்து ஆண்டுதோறும் இந்த 2-3 நூல் சொல்லிட்டு இதான் நூல், இதுல இருந்து தான் கேள்வி வரும், வந்து தொடர்ந்து கட்டுரை எழுதுங்கன்னு சொல்லிட்டு ஆண்டுதோறும் கூட ஒரு வச்சு ஒரு பரிசு வந்து, ஏன்னா அவங்க கல்வி நிறுவனம் கிட்டத்தட்ட ஒரு 7,000 பேர் 8,000 பேர் படிக்கிறாங்க. இப்ப பெண்களுக்காகவும் கல்லூரி மாலை நேர கல்லூரி நடக்குது. பசங்க வந்து காலையில் இருக்காங்க, கிட்டத்தட்ட 6,000-7,000 பேருக்கு இருக்காங்க. அவங்க கையில வந்து ஒரு படம் வச்சிருக்காங்க. அப்ப அதை வச்சு இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு பரீட்சையை வந்து காந்தி கல்வி நிலையம் மாதிரி அவங்க வைக்கிற மாதிரி நீங்க ஒரு எக்ஸாம் இது மாணவர்களுக்கு போட்டியை வச்சு முதல் பரிசு, 2ஆம் பரிசு, 3ஆம் பரிசு நீங்க பரிசு கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்குங்கிற ஒரு கருத்தை மட்டும் இங்க வச்சுட்டு எல்லோருக்கும் நன்றி. நம்ம பணி தொடர்ந்து காந்தி கல்வி நிலையம் தொடர்ந்து அந்த கொடியை பிடிச்சிட்டு போயிட்டே இருக்கட்டும். வாழ்த்துக்கள். நீங்க சரவணா, இன்னொரு விஷயம், இன்னைக்கு கக்கஞ்சியினுடைய சார் ஜாஃபர் சார் சரவணா இன்னைக்கு ஜமால் இருக்காரு, அனைவருக்கும் என்னுடைய கனிவான மாலை வணக்கங்கள். இந்த ஏற்பாடு செய்த இந்த புத்தகத்தை பொதுமக்களுக்கு விரிவாக விளக்கி சொல்லுவதற்காக ஏற்பாடு செய்த இந்த காந்தி கல்வி நிறுவனத்திற்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. எங்களுடைய கல்லூரியின் சார்பாக, கல்லூரி மேலாண்மை குழுவின் சார்பாகவும் அனைவர் சார்பாகவும் முதற்கண் என்னுடைய மனமார்ந்த நன்றியை பாராட்டி தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் என்னுடைய ஆத்ம நண்பர் திரு சிவகுரு, என வகுப்பு தோழர் அவர் இந்த புத்தகத்தை பற்றி புலகாங்கிதம் அடைஞ்சு இந்த கல்லூரிக்கு வரும்போது எங்களுடைய கல்லூரியுடைய பொருளாளர் அவர்கள் அவரை சந்திச்சு அவருக்கு ரொம்ப ஊக்கம் கொடுத்தாரு. அதே மாதிரி அந்த புத்தகத்தை பற்றி இவ்வளவு விரிவான உண்மையில உள்ளபடி சொன்னாக்க அந்த புத்தகத்தை இன்னும் நாங்கள் முழுமையாக படிக்கலை. ஆனால் அந்த முழுமையாக படித்த ஒரு திருப்தி சிவகுருடைய வார்த்தைகள் வந்து கிடைச்சி மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த நேரத்தில் எங்களுடைய கல்லூரியுடைய பொருளாளர் அவர்கள் இருக்கிறார்கள், அவர்கள் சில வார்த்தைகள் பேசுவார்கள் என்று நான் நம்புகிறேன். அனைவருக்கும் நன்றி. நன்றி சார். நன்றி. ஜமால் சார். எல்லோருக்கும் வணக்கம்.
குறிப்பாக என்னுடைய தோழர் ராஜேந்திரன் அவர்களுக்கு என் பணிவான வணக்கங்கள். கேக்குதா சார் நான் சொல்றது? ஹலோ. நம்ம சிவகுரு அவர்கள் நம்ம கல்லூரிக்கு வந்து இந்த புத்தகத்தை பற்றி என்னிடம் விவாதித்தார்கள். நம்முடைய ஜாஃபர் அகமது கெமிஸ்ட்ரி ப்ரொஃபஸர் அவருடைய நண்பர். அப்போது நான் சில என்னுடைய கருத்துக்களையும் அவர்களுக்கு தெரிவித்திருந்தேன். இந்த புக்கை நம்ம ராஜா முகமது அவர்கள் எங்களுடைய ஜமால் முகமது கல்லூரி ஆரம்பிக்கப்பட்ட இஸ்லாமிய இலக்கிய பண்பாட்டு மையம் அதனுடைய வெளியீடு தான் இந்த புத்தகம். இது போன்ற 4-5 புத்தகங்கள் வெளிவந்திருக்கின்றன. மேலும் நிறைய நூல்களை கொண்டு வருவதற்கு நாங்கள் அவரிடம் ராஜா முகமது அவர்களிடம் நிறைய புத்தகங்களை எழுத வேண்டும், நாங்கள் வெளியிட தயாராக இருக்கிறோம் என்று ஏற்கனவே கூறியிருக்கின்றோம். 6 ஆண்டுகளாக இந்த பண்பாட்டு மையம் ஆராய்ச்சி மையம் இங்கே சிறப்பாக செயல்பட்டு கொண்டு இருக்கின்றது. இந்த நூலை ஆய்வு செய்து இப்பொழுது பேசிய சிவகுரு அவர்கள் ஒரு விஷயத்தை நான் அவருக்கு ஞாபகப்படுத்த விரும்புகின்றேன். கிலாஃபத் மூமெண்ட்டை பற்றி சொன்னாங்க. காந்திஜி அவர்கள் கிலாஃபத் மூமெண்ட்டுக்காக இந்தியா முழுவதும் வசூல் செய்யும் பொழுது மௌலானா ஷவுகத் அலி அவர்கள் சேர்பர்சனாகவும் திரு ராஜாஜி அவர்கள் இருவரும் வந்து சென்னை சிட்டி பிஸ்னஸ் மேன் என்று ஜமால் முகமது அப்போ சென்னையில் இருந்தாங்க. they met city businessman Jamal Muhammad and asked for donation. Jamal Muhammad gave a blank check to Rajaji and Rajaji filled rupees 20,000 in 1920. This was in the month of April. This has been documented by Rajmohan Gandhi, the grandson of Rajaji, in a book called Rajaji, the Warrior of South. அந்த புத்தகத்தில் இதை பதிவு பண்ணியிருக்காரு. அது நான் எங்கள் மேக்சினில் கூட நான் போட்டிருக்கேன். அது 1 பேஜ் அந்த இதை. இந்த மாதிரி கிலாஃபத்துக்கு அவங்க அப்போதே ஜமால் முசாஹிப் அவர்கள் டொனேஷன் கொடுத்துருக்காங்க. ஃபில்அப் பண்ணது ராஜாஜின்றதையும் இதை இங்கே நான் பதிவு செய்ய விரும்புகின்றேன். அதே போல் காந்திஜியிடையும் அவர்கள் காசோலை கொடுத்து இந்திய சுதந்திரத்துக்காக நீங்கள் நிரப்பிக்கொள்ளுங்கள் என்று சொன்னபொழுது காந்திஜி ஆச்சரியப்பட்டு என்னுடைய நண்பர் பிர்லா கூட இவ்வாறு செய்ததில்லையே என்று சொன்னார்கள். அந்த அளவுக்கு நாட்டுப்பற்று மிக்கவர்களாக எங்களுடைய கல்லூரியை ஆரம்பித்த ஜமால் முகமது அவர்களும் காஜாமியான் ராவுத்தரும் சுதந்திர போராட்டத்துக்காக தங்களை அர்ப்பணித்துக் கொண்டார்கள் என்றே நான் சொல்ல வேண்டும். இந்த நூல் அதையும் இதில் அந்த நூலில் இதையெல்லாம் அந்த ஆசிரியர் அவர்கள் தெளிவுபடுத்தினார்கள். நான் மேலும் ராஜா முகமதிடம் வேண்டிக் கொள்வது என்னவென்றால் இன்னும் நிறைய செய்திகளை சேகரித்திருக்கிறார்கள், அதையும் நூல் வடிவத்தில் கொண்டு வர வேண்டும் என்று அவரை பணிவன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். அதற்கு ஜமால் முகமது கல்லூரி கண்டிப்பாக ஒத்தாசையும் இந்த திறனாய்வை ஏற்பாடு படுத்திய காந்தி சென்டர் அவர்களுக்கும் நாங்கள் எங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். மேலும் என்னுடைய நண்பர் ராஜேந்திரன் சொன்னதையும் நாங்கள் கன்சிடர் பண்ணி எங்கள் மேனேஜ்மெண்ட்டிடம் பேசி அவ்வாறு எதுவும் செய்ய முடியுமா என்றால் தமிழ் ஆராய்ச்சி மையம் மூலியமாக அதை செய்வதற்கு நாங்கள் எங்களுடைய செக்ரட்டரி அவர்களையும் மற்ற நிர்வாக குழுவையும் நாங்கள் கலந்து கொண்டு அவ்வாறு செய்வதற்கு முடிந்தால் கண்டிப்பாக செய்ய வேண்டும் என்ற ஆவல் எனக்கும் இருக்கின்றது. அதை பற்றி நாங்கள் விரிவாக பேசி உங்களுக்கு தெரிவிப்படுத்த விரும்புகின்றோம். நான் இந்த நிகழ்ச்சி மிக சிறப்பாக நடைபெற்றதற்கு இதில் ஒத்துழைத்த அனைவருக்கும் எனது நன்றியை பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இன்னைக்கு கக்கஞ்சியினுடைய பிறந்த நாள், அதை நம்ம அவர் நினைவு கொடுக்க வேண்டியதுன்னு சொன்னேன். நீலன் சிலை வடிப்பில் முகமது சாலி என்பவருடைய பேர், முகமது சாலி அவருடைய. தேங்க்யூ முகமது சார். எஸ் சார், நீங்க பேசுங்க. இக்பால் அகமது சார். இக்பால் அகமது சார், நீங்க கையை உயர்த்திக்கோங்க. அன்மியூட் பண்ணுங்க சார். அவங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசணும். எஸ் சார், எஸ். அன்மியூட் பண்ணாம இருக்காங்க. ஓகே, கேக்குது. நன்றி. அனைவருக்கும் வணக்கம். இந்த முக்கியமான இந்த இன்றைய அரசியல் சமூக சூழ்நிலையில் இது போன்ற ஒரு நிகழ்வை ஏற்பாடு செய்த காந்தி கல்வி மையத்துக்கு முதல்ல நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் சார். நிகழ்ச்சியில நான் தாமதமாக தான் கலந்து கொண்டேன் சில காரணங்களால. ஆனாலும் நிகழ்ச்சியில் என்ன
பேசி இருக்கிறீர்கள், என்ன கலந்துரையாடி இருக்கிறீர்கள் என்பதை நான் வந்து புரிஞ்சுக்கிறேன். திவான் அவர்களுடைய நூலை நான் வாசிச்சிருக்கிறேன். என்னை பற்றி ஒரு பணிவுடனும் அடக்கத்துடனும் சொல்லிக் கொள்வது, மாப்பிளா கிளர்ச்சியும் அதன் தோற்றுவாயும் என்ற ஒரு நூலை மொழிபெயர்த்திருக்கிறேன். நான் தான் பண்ணேன், இக்பால் அகமது. தி மாப்ளா ரிபல்லியன் அண்ட் இட்ஸ் ஜெனிசிஸ் என்ற அந்த கான்ராட் வுட் பிரிட்டிஷர் எழுதிய அந்த நூலை அலைகள் பதிப்பகத்துக்கு நான் தான் மொழிபெயர்த்து கொடுத்தேன். 2006 வெளிவந்தது. ஸோ அது தொடர்பான நூல்களை வாசிக்கும் போது திவான் அவர்களுடைய நூல்கள் உட்பட பல நூல்களை நான் வந்து வாசிக்க நேர்ந்தது. ஏன்னா வெறுமனே மொழிபெயர்ப்பாளனாக இல்லாமல் வரலாற்று தொடர்பான பல ஆர்வமான விஷயங்களை வந்து நான் தொடர்ந்து வாசிச்சுட்டு வர்றதுனால அதனுடைய தொடர்பான எல்லா விஷயங்களையும் நான் வந்து பார்த்துக்கிட்டு வர்றேன், கேட்டுட்டு வர்றேன். முக்கியமா நான் வந்து இங்கே சொல்ல வேண்டியது என்னவென்றால், இன்றைய இந்திய சமூக அரசியல் சூழலிலும் உலக அரசியல் சூழலிலும் இது போன்ற ஒரு நிகழ்வை ஏற்பாடு செய்ததனுடைய முக்கியத்துவத்தை அறிந்தவர்கள் புரிந்து கொள்வார்கள். ஆகையால் காந்தி ஸ்டடி சர்க்கிளுக்கு எனது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம். வேற ஒன்றும் இல்லை, தொடர்ந்து இது போன்ற நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வதற்கும் நான் ஆர்வமாக இருக்கேன். வேற ஒன்றும் இல்லைங்க சார். நன்றி. தேங்க்யூ. மோகன் சார் பேசணும் காந்தி ஸ்டடி சென்டர். கண்டிப்பாங்க. சரிங்க சரிங்க. நன்றி நன்றி நன்றி. அனைவருக்கும் வணக்கம். முக்கியமா நிறைய இஸ்லாமிய நண்பர்களை சந்திப்பது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. எங்க கூட்டத்துல நீங்கள்லாம் வாரம் கலந்துக்கணும்னு ஒரு வேண்டுகோள் விடுறேன். நான் என்ன பர்சனலா கேட்டீங்கன்னா, காந்தியினுடைய வலது கரம்ங்கிறது கான் அப்துல் கபார் கான் தான், எல்லை காந்தின்னு சொல்லக்கூடிய. அவருடைய லைஃபை நாம அனைவரும் படிக்கணும். எனக்கு படிக்கும்போது கண்ணில் தண்ணி வரும். அவ்வளவு தூரத்துக்கு உருக்கிடும் நம்ம. அந்த மாதிரி இஸ்லாமியர் பங்கு அதுல வந்து உச்சம் அவர். அதனால வலது கரம்ங்கிறது இஸ்லாமியர் தான், காந்தியுடைய வலது கரம். முக்கியமா அகிம்சையை கையில் எடுத்துட்டு பண்ணவர் கான் அப்துல் கபார் கான், எல்லை கான். இடது கரம்ங்கிறது ஜோசப் செல்லதுரை. அவர் ஒரு கிறிஸ்துவர், குமரப்பா. ஜோசப் செல்லதுரை குமரப்பா கிறிஸ்துவர். அது மாதிரி ஒரு விசித்திரமான ஒரு அமைப்பு வச்சிருக்கோம்னு அங்க. அதனால எங்களுடைய அமைப்பு வந்து 2 பேரோடையும் எப்போதும் தொடர்பில் இருக்கும். அவர் அண்ணாமலைக்கு தெரியும், ரொம்ப காலமாவே புதுக்கல்லூரி நியூ காலேஜ்னு இருக்கு இல்லையா, அங்க ஒரு ஸ்டடி சென்டரே நாங்க வச்சிருந்தோம். நாங்க சென்னையில இஸ்லாமிய வகுப்பு நடக்கும், காந்திய சர்டிபிகேட்ஸ் எல்லாம் நடக்கும், சர்டிபிகேட் கோர்ஸ் எல்லாம் நடக்கும், லெக்சர் நடக்கும், தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருப்போம். சில நண்பர்களுக்கு இது தெரியறதா தெரியாம போனது ரொம்ப எங்களுடைய துரதிருஷ்டம் தான். பட் ஆனால் தொடர்ந்து நாங்க பேசிக்கிட்டே தான் இருக்கோம். அதுவும் எனக்கெல்லாம் பர்சனலா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நான் ஒன்று விருப்பப்பட்டு சொல்றேன். உங்க பிரேமா அடுத்தது கொஞ்சம் 2 நிமிஷம் அவங்க சொல்லணும். என்ன பொறுத்த வரையும் இஸ்லாமிய பெண்களுடைய பங்கு ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. நம்ம அதை பத்தி ஒண்ணுமே தெரியல. ஏன்னா அவங்களுடைய பங்கு தான் ரொம்ப பெரிய உயர்ந்தது. இந்து பெண்கள்லாம் முன்னாடி வரலாம், அவங்க வர முடியாது, ரொம்ப கஷ்டம். ஆனா அதுல அவர் ரொம்ப சிறப்பா பண்ணியிருக்காங்க. அந்த எஸ்ஐஇடி கல்லூரியில நடந்த நிகழ்ச்சிய பிரேமா அவர்கள் சொல்லும்படி கேட்டுக்கிறேன். அதோட தமிழ்நாட்டில் காந்தின்னு ஒரு புத்தகம் இருக்கு. அதுல வந்து நீங்க எதிர்பார்க்கக்கூடிய திருச்சியில நடந்த பெரிய அற்புதமான நிகழ்ச்சி, நீங்க அதை படிக்கணும் தயவு செய்து. காந்தி வந்தோன்னு அவராலேயே நம்ப முடியல. ஏகப்பட்ட இஸ்லாமியர்களும் இந்துக்களும் உடன்பிறவா சகோதரர்களாக சென்ற ஒரு பெரிய போராட்டம் வந்து நம்ம ராமசாமி அருமையா எழுதியிருக்காரு. இதை தொடர்பா வச்சு நானு அண்ணாமலை எல்லாம் ஒரு பல வருடங்களுக்கு முன்னாடி தமிழ்நாட்டுக்குள்ள சுற்றும் போது திருச்சிக்கு வந்திருக்கோம். ஒரு கல்லூரிக்கு போய் அங்க போய் பார்த்து அந்த பேராசிரியர் எல்லாம் பார்த்து விசாரிச்சு, எனக்கு அந்த கல்லூரி பேரெல்லாம் மறந்து விட்டது. அதோட தமிழ்நாட்டினுடைய கடைசி பகுதியா இருக்கக்கூடிய உத்தமபாளையத்துக்கு போனோம். உத்தமபாளையத்துல நிறைய இஸ்லாமியர்கள் இருக்காங்க, எனக்கு தெரியும், நானே அங்க கொஞ்சம் வேலை பார்த்துருக்கேன். அவர்களுடைய பங்கெல்லாம் அவங்க வீட்டுக்கே போயிருக்கோம் நாங்க. அது மாதிரி இஸ்லாமியர் பங்கு வந்து நம்ம காந்தி கல்வி நிலையம் செய்யறதுங்கிறது ரொம்ப விருப்பத்தோட செய்யக்கூடிய ஒரு செயல். பல வருஷமா செஞ்சுக்கிட்டு இருக்கோம். விருப்பத்தோட செய்யக்கூடிய செயல். அங்க எப்படி பெண்களோட அந்த கல்லூரி எஸ்ஐஇடி கல்லூரியில நடந்ததை வந்து இப்ப பிரேமா அவர்கள் சொல்லுவாங்க. தொடர்ந்து நீங்க எங்களுடைய எல்லா நிகழ்ச்சியிலும் கலந்துக்கணும்னு அத்தனை இஸ்லாமிய நண்பர்களையும் வேண்டிக் கொள்கிறேன்.
சிவகுரு அவர்கள் மிகச் சிறப்பாக சென்றவர்களுக்கு மிகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இதை எழுதின ராஜா முகமது அவர்களுக்கு நன்றி, மிக்க மிக்க நன்றி. ரொம்ப சிறப்பா இருக்கு. ரொம்ப வாழ்த்துக்கள். எல்லோருக்கும் வணக்கம். நேரம் வந்து 8 மணி தாண்டி போயிடுச்சு. வேற ஒன்றும் நான் சுருக்கமா சொல்றேன். வருஷம் எஸ்ஐடி காலேஜில் வந்து பேச கூப்பிடுவாங்க. முக்கியமா அங்கே வந்து ஹிஸ்டரி டிபார்ட்மெண்ட்டுக்கு உங்களுக்கு தெரியும், அங்கே வந்து 90% முஸ்லீம் பெண்கள் படிச்சுட்டு இருக்காங்க. அங்க விடுதலை போராட்ட இயக்கத்துல முஸ்லீம் பெண்களோட பங்கு எப்படி இருந்தது அப்படிங்கிறது, நான் ஜென்ரலா பெண்களை பத்தி பேச போகும்போது இவங்களதையும் நாங்க வந்து சொல்றது வழக்கம். அது மாத்திரம் இல்ல, காந்தி ஸ்டடி சென்டர்ல ஒரு நல்ல ஒரு லைப்ரரி இருக்கு. வை காந்தி, ஆண் காந்தி, அப்புறம் இந்தியன் ஃப்ரீடம் மூவ்மெண்ட் பத்தின எல்லா புக்கும் இங்கிலீஷ் அண்ட் தமிழ்ல நாங்க கலெக்ட் பண்ணிட்டு இருக்கோம். என்ன ஒரு இது அப்படின்னா, அந்த கல்லூரியில நடக்கிற சில விசேஷங்களுக்கு முக்கியமான முஸ்லீம் பெண்கள் பத்தி ஏதாவது கட்டுரைகள் எழுதணும் அப்படின்னா எங்ககிட்ட இருந்து தான் வந்து அவங்க மெட்டீரியல் வாங்கிக்கிறோம். கட்டுரையோ எக்ஸிபிஷனோ இதுக்கெல்லாம் நாங்கள் இது பண்ணுறோம். அதே மாதிரி ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட் ஆகட்டும், இல்லை எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டி ஆகட்டும், அந்த மாதிரி 2-3 இடங்கள்லையும் நாங்கள் இந்த மாதிரி இன்டர்ரிலிஜியஸ் ப்ரேயர் வந்து பண்ணுறது எங்களோட வழக்கமாக இருக்குது. அதை நாங்கள் வந்து இப்போ ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். இந்த மாதிரி முக்கியமாக காந்தி ஸ்டடி சென்டர் நாங்கள் படித்த காலகட்டத்தில இருந்தே வந்து இஸ்லாம் புரிய எல்லா விஷயங்களும் காந்தி கல்வி நிலையத்தில் நாங்கள் பங்குபெற்றுக்கிறோம். நாங்களும் போகிறோம், அவங்களும் இங்கே நிறைய நண்பர்கள் வருவாங்க. முக்கியமாக எங்ககிட்ட அதற்கான மெட்டீரியல் இருக்குது அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன். முக்கியமாக எஸ்ஐடி கல்லூரி பெண்கள் அவங்க அவங்களும் இங்கே வருவாங்க. ரொம்ப நன்றி. அண்ணாமலை சார். வணக்கம். ரொம்ப சந்தோஷம். முதல்ல ராஜா முகமது ஐயாவுக்கு நம்மளோட நன்றியை தெரிவிச்சுக்கணும். ஏன்னா அவளுடைய ஆய்வு அப்படின்றது ரொம்ப ரொம்ப அடிப்படையான ஒரு ஆய்வு. அது எல்லாருக்கும் கொண்டு போய் சேர்க்க வேண்டியது நம்மளோட கடமை. இதுக்கு காரணம் வந்து சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இப்ப உதாரணமா மேவாத்ன்ற பகுதி இந்த பக்கம் நான் டெல்லியில இருக்கேன். மற்றவங்களுக்கு புதுசா வந்திருந்தவங்களுக்கு தெரியாது, நான் டெல்லியில இருக்கேன். தேசிய காந்தி அருங்காட்சியகத்தோட இயக்குனரா இருக்கேன். இங்க மேவாத் பகுதியில் இருக்கக்கூடிய முஸ்லிம்கள் வந்து எல்லாருக்கும் சாய்ஸ் கொடுத்தாங்க. அப்ப அந்த சாய்ஸ வேண்டான்னு சொல்லிட்டு இங்கேயே இருந்தவங்க அந்த முஸ்லிம்கள் நாங்க இந்தியாவில தான் இருப்போம்னு சொன்ன உடனேயே காந்தி அவங்கள போய் பாக்குறாரு. பார்த்து இப்படிப்பட்ட ஒரு முடிவு எடுத்த உங்களுக்கு நாங்க எப்போதுமே பாதுகாப்பா இருப்போம் அப்படின்னு சொல்லி காந்தி அவங்களுக்கு உறுதிமொழி கொடுத்திருக்கிறாங்க. அதனால காந்தி கல்வி நிலையம் வந்து இன்னைக்கு இந்த புத்தகத்தை எடுத்திருக்கு அப்படின்னு சொன்னா அதுக்கு காரணம் அந்த காந்தி கொடுத்த அந்த உறுதிமொழி, அவங்களுடைய பாதுகாப்பு அப்படின்றதும். அவங்க நம்மளோட இணைஞ்சவங்க. அவங்க வந்து நீங்களும் தான் இதுக்கு சொந்தக்காரங்கன்னு சொல்லக்கூடாது. அது தவறான ஒரு அணுகுமுறைன்னு நான் நினைக்கிறேன். அப்படிப்பட்ட கேள்விக்கே நம்ம போகக்கூடாது. எல்லாருமே சேர்ந்து போராடணும், எல்லாருமே சேர்ந்து நம்ம சுதந்திரம் வாங்கணும். இனிமே எல்லாருமே சேர்ந்து வாழக்கூடிய உரிமையும் நம்ம எல்லாத்துக்குமே இருக்கு அப்படின்றத நிலைநாட்ட வேண்டிய அவசியம் நமக்கு இருக்கு. அதனால இந்த நூல்கள் வந்ததுன்றது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியான விஷயம். இதை இன்னும் பெர்மனண்டா எப்படி பண்றதுன்றத பத்தி கொஞ்சம் நம்ம யோசிக்கணும். நாங்க சென்னை வரும்போதோ அல்லது திருச்சி வரும்போதோ அதை பத்தி நாம பேசுவோம். எங்கேயாச்சும் இதை வந்து ஆவணப்படுத்தணும். புத்தகமா இருக்கிறதுன்றது ஒண்ணு. இப்ப கண்காட்சிகள் நாங்க வைக்கிறோம். தமிழ்நாடு காந்தி அப்படின்ற கண்காட்சி வைக்கிறோம். அந்த கண்காட்சியிலையும் ஒரு பகுதியில வந்து இந்த இஸ்லாமியர்களோட பங்கு என்ன அப்படின்றத ஹைலைட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொன்னா இன்னும் நல்லா இருக்கும். மதுரையில இருக்கக்கூடிய காந்தி மியூசியத்திலையும் நாம இதை பத்தி நம்ம பேசுவோம். அங்கேயும் இப்ப கண்காட்சி அமைக்கக்கூடிய பணிகள் நடந்துட்டு இருக்கு. அதுல இந்த பங்களிப்பை பத்தி எப்படி கொண்டு வரலான்றத பத்தி நம்ம யோசிக்கணும். அதனால இதுக்கு வந்து இது ஏதோ ஒரு எதிர்வினை ஆற்றக்கூடிய ஒரு செயல் இல்ல. அதை நம்ம புரிஞ்சுக்கிறோம். இது வந்து சரித்திரபூர்வமா நிலை நிறுத்த வேண்டிய ஒரு விஷயம் தானே ஒழிய இது யாரோ ஒருக்காக நம்ம வந்து எதிர்வினை ஆற்றுறோம் அப்படின்றத நம்ம கருத்துக்குள்ளேயே போகக்கூடாது. ஏன்னா அது நம்ம வேலை கிடையாது. நம்மளுடைய பணி நம்ம என்ன செஞ்சோமோ அதை ஆவணப்படுத்துறதுன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதுக்கு பங்கெடுத்துக்கிட்ட அனைவருக்கும் நம்ம வந்து நன்றி சொல்லணும். குறிப்பா ஜமால் முகமது காலேஜோட அந்த மேனேஜ்மெண்ட்ல இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே செய்யணும்.
இதுல குறிப்பா ஒரே ஒரு விஷயம் வந்து நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். நான் காந்தி கல்வி நிலையமா இருக்கலாம் அல்லது காந்திய இயக்கங்களா இருக்கலாம், அதுல அதிகமான ஒரு பங்களிப்பு அப்படின்றது இஸ்லாமியர்களோட பங்களிப்பு இல்ல. இப்ப சமீப காலங்கள்ல அப்படின்றது குறைஞ்சுக்கிட்டே வர்ற மாதிரியான ஒரு தோற்றம் இருக்கு. அத இல்லாத அளவுக்கு எல்லாருமே சேர்ந்து வேலை செய்யறதுக்கான ஒரு அமைப்புகளை ஏற்படுத்தும். அதனால இன்னைக்கு வந்தவங்க எல்லாருமே அவங்களோட நம்பரை இந்த இதுல ஷேர் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னா இது மாதிரியான தகவல்கள் எல்லாமே உங்களுக்கு வரும். நீங்களும் நிகழ்ச்சிகள்ல கலந்துக்கிறணும். எல்லாரும் சேர்ந்து பணி செய்யும் போதுதான் அதுக்கு ஒரு வலிமை. தமிழகம் அப்படின்னு இல்ல, தென்னிந்தியா தான் இனிமே இந்தியாவுக்கே ஒரு செய்தியை சொல்லும் அப்படின்னும் போது அந்த இணைப்பான செய்தி, நாம எல்லாருமே ஒற்றுமையா இருக்கோன்ற செய்தி தான் இந்தியாவுக்கு நல்ல செய்தியா இருக்கும். அதுதான் நிரந்தரமான செய்தியா இருக்கணும் அப்படின்றது மாத்திரம் சொல்லிட்டு உங்களுக்கு எல்லாத்துக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். வணக்கம். நன்றி சார், நன்றி. நான் இங்க கூகுள் மீட்ல என்னோட ஃபோன் நம்பரை வந்து நான் டைப் பண்ணியிருக்கேன். ஜமால் முகமது காலேஜ் சேர்ந்தவங்க, மற்ற இஸ்லாமிய நண்பர்கள், அதாவது இந்த கூட்டத்துக்கு புதுசா வந்திருக்கிறவங்க எல்லாரும் தொடர்ந்து காந்தி கலையத்தோட தொடர்புல இருக்கணும்னு விரும்புறோம். இக்பால் முகமது சார் எல்லாரும். ஸோ என்னோட ஃபோன் நம்பருக்கு நீங்க எல்லாரும் ஒரு எஸ் சார், இதை நான் என்னோட ஃபோன் நம்பருக்கு சேவ் பண்ணிக்கிட்டு அதுக்கு அனுப்புங்க. ஏன்னா இதுல அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுக்க முடியாது. என்னோட ஃபோன் நம்பருக்கு எல்லாரும் தொடர்பு கொண்டீங்கன்னா நான் நல்லா இருக்கும். நான் அதை சேவ் பண்ணிக்கிறேன். தொடர்ந்து நம்ம தொடர்புல இருக்கலாம், இணைந்து வேலை செய்யலாம். சமூக நல்லிணக்கத்தை விரும்புகிற எல்லாரும் ஒன்று சேர வேண்டிய, எல்லா காலத்திலையும் ஒன்று சேர்ந்து தான் இருக்கணும். எப்பவும் ஒன்று சேர்ந்து வேலை செய்யணும். அதுக்கான காரணங்களும் நோக்கங்களும் எல்லா காலத்திலையும் இருக்கு. அதனால அதை எல்லாரும் தொடர்புல இருக்கணும், நம்ம எல்லாரும் ஒன்று சேர்ந்து வேலை செய்யணுங்கிறத நான் வேண்டி கேட்டுக்கிறேன். நான் அடுத்து சொல்லணும்னு நினைச்சது ராஜேந்திரன் சார் சொன்னதும் நம்ம அண்ணாமலை சார் சொன்னதும் தான். இப்படி இதை வந்து தனியா குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய இடத்துல நம்ம இருக்கோங்கிறதே வருத்தமா இருக்கு. இந்தியர்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து போராடி பெற்ற சுதந்திரம். இதுல மதம், இனம், மொழி அப்படிங்கிற பிரிவுகள் கிடையாது நமக்குள்ள. ஆனா என்ன பண்றது, இவரு ஏழுமலை சார் சொன்ன மாதிரி ஒருத்தர் சொல்லலாம், ஆனா அதை வந்து நிரூபிக்க வேண்டிய அவசியத்துல யாரும் இல்லை. சொல்றதுக்கு எல்லாருக்கும் உரிமை இருக்கு. நாங்க செஞ்சோம் அப்படிங்கிற சொல்றதுக்கு உரிமை எல்லா சமூகத்தினருக்கும் உண்டு. ஆனா நிரூபின்னு சொல்ற இடத்துல யாருக்குமே ரைட் கிடையாது. இந்த தேசம் அனைவருக்கான தேசம். அனைவரும் சேர்ந்து உருவாக்கிக்கிட்டே இருக்கோம், அனைவரும் சேர்ந்து முன்னேறிக்கிட்டே இருக்கோம். இது எல்லாருக்குமான தேசம். இது அந்த விஷயத்தை தான் நம்ம திரும்ப திரும்ப இந்த மாதிரியான நிகழ்வுகள் வழியா நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கோம். நிகழ்ச்சியில் பங்கேற்ற அனைவருக்கும் காந்தி கல்வி நிலையத்தின் சார்பாக நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இந்த நூலை அறிமுகப்படுத்தி பேசிய சிவகுரு அவர்களுக்கு ஒரு தனிப்பட்ட நன்றி. ஏன்னா இதை வந்து அவர் நூலை வாங்கிட்டு உடனே இந்த நூலை நம்ம சென்டர்ல பேசணும் சார் சொல்லி உடனே முன்வந்தவர் அவர் தான். இது போன மாசமே பேசியிருக்க வேண்டியது, தவிர்க்க முடியாத காரணங்களா இந்த மாசம் வரைக்கும் அது வந்துருச்சு. அதனால அவருக்கு ஒரு தனிப்பட்ட நன்றியை மீண்டும் நம்ம காந்தி கல்வி நிலையத்தின் சார்பாக தெரிவிச்சுக்கிறேன். சிவகுரு சார், நீங்க ஏதாவது தேங்க்ஸ் சொல்லணும்னா சொல்லிக்கலாம், அதோட முடிச்சுக்கலாம்.